2026ஆம் ஆண்டுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதே மிதுன ராசியில தான் வக்ர நிவர்த்தியாகி மார்ச் 11ஆம் தேதி மற்ற ராசிகளுக்கு பயணிக்கிறார். இது எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குது? சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய மாற்றங்களை கொண்டு வருது. அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அந்த குரு வக்ர நிவர்த்தி நிவர்த்தி கிடைக்க போகுது. எந்த மாதிரியான ராசிகள்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதல்ல குருவோட பார்வைகளை பற்றி பார்க்கலாம். பொது பார்வைகள். குரு பகவானுக்கு 3 பார்வைகள் பொது பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி குரு பகவானோட 5ஆம் பார்வை துலாம் ராசி, 7ஆம் பார்வையாக தனுசு ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்பராசியையும் பார்க்கிறார். இது பொதுவான பொது பார்வை. இந்த பொது பார்வையினால பொது பலன்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, நிதிநிலை நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தை முன்னேற்றம் இருக்கும், ஒரு புதிய தொழில் தொடங்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இந்த டைமில் கரெக்டாக முடிவெடுத்து அந்த புதிய தொழில் நல்ல முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கும், புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கும், அப்புறம் ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்லிணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இந்த இந்த குரு வக்ர பகவான் நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தியில் அவருக்கு பலன் கிடைக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறது திருமணம். திருமண தடை நிறைய பேருக்கும் இருக்கும். நிறைய அது ரொம்ப லேட்டான திருமணம், இல்லை திருமணம் நிச்சயமாகி திருமணம் முடிய நேரத்தில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதாவது திருமணத்திற்கு காரக உறவு நம்ம குரு பகவானை சொல்லுவோம். காரக கிரகம் குரு பகவான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. நிவர்த்தி அடைகிறதுனால இந்த டைம் உங்களுக்கு மிகப்பெரிய திருமணத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையுது. எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிஞ்சு திருமணத்திற்கும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கும் ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்க போறாரு குரு பகவான். மேசராசி 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால இதற்கு முன்பான ஏற்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசியிலிருந்து குரு பகவான் என்னென்ன பாவத்தில் பார்க்குறாரு அப்படின்னா, 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையுமே பார்க்குறாரு. இந்த பார்க்கறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படின்னா, முதல்ல குடும்பத்தை வச்சு பார்க்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வாக்குவாதமோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாமல் ஏன் வீட்டுக்கு நம்ம வாரோம், இல்லை நம்ம பெருசால வேலை இடத்துல இருக்கலாம் மாதிரியான ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிற இந்த காலகட்டம் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதுன்னா, எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்காதுங்கிற மத்தியில் இப்போ அவங்க என்ன சொன்னாலும் சரி, ஓகே, நான் அம்மா அப்பா சொல்கிறத ஏற்றுக்கிறோம், அவங்க சொல்கிறபடி சொன்ன பேச்சை கேட்டு நாங்கள் இருக்கிறோங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை நல்லிணக்கத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் கம்மியாக இருக்கிறவங்க, உங்களுக்கு இப்போ மதிப்பெண்கள் அதிகமாக வாங்குவாங்க. அவங்களே ஆர்வமாக அதிகமாக படிக்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ ஆர்வம் திடீர்னு எப்படி வந்துச்சுலாம் யோசிக்கிற அளவு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து நல்ல மார்க் வாங்க ஆரம்பிப்பாங்க. 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு அப்பாவோட பேசாமல் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் அப்பாவோட சேர்ந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவங்களோட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களோட தந்தையார் ரொம்ப உதவியாக இருப்பாங்க. தந்தையாரின் உடல்நிலை ஏதாவது உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்க உடம்பு சீராகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் தந்தையை பற்றின கவலை இல்லாமல் உங்கள் தந்தையோட இணக்கமாகிறதுக்கு உண்டான சூழல் இந்த டைம் உங்களுக்கு நடக்கும். அடுத்து மூத்த சகோதர சகோதரிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, வாக்குவாதம், சொத்து பிரச்சனை, அதனால் பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஒற்றுமையையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் கொண்டு கொடுக்குது. 2வது பொருளாதாரத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு பொன்பொருள் சேர்க்கையும் சரி, ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் இது வரைக்கும் ஓரளவு நட்டமாக போய்கிட்டு இருக்கு, இன்னும் எப்போ இப்படி தான் போகுமா, இல்லை நம்ம தொழிலை விட்டு வேறு தொழில் பண்ணலாமா, இல்லை பெருசால வேலைக்கே போகாமலான்னு நிறைய யோசனை பண்ணுவீங்க. உங்களுக்கு தொழிலில் இந்த காலகட்டத்தை ஒரு லாபத்தை கொண்டு கொடுக்க போகுது. அது நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்ம இந்த டைமில் ஒரு தொழிலாக இருக்குது, ஒரு பிரான்ச்சாக இருக்கிற இடத்துல 2-3 இடத்துல போகிறதுக்கோ அந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்து திருமணம் ஏற்கனவே முடிஞ்சிருக்கு, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, வேறு மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறாங்க, மறுமணத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, இந்த வாய்ப்பான மறுமணமே தட்டி போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் அவங்களுக்கு ஒரு மறுமணத்தை கொடுக்குது. மறுமணம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான வாழ்க்கை துணையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு,
சொந்த நிலம் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பும், வண்டி வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புமே அதிகமாவே கொடுக்குது. மேசராசியை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரநிவர்த்தில நம்ம ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். நம்மளுக்கு கூட இருக்கிற சக ஊழியர்களாலேயே சில இடத்துல பிரச்சனைகளும், இதில ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி, ரொம்ப மன கஷ்டத்தில இருந்துக்கிற மாரியான சிச்சுவேஷன் ஏற்கனவே இருக்கும். அப்படி உள்ளவங்க இனிமே இந்த குரு வக்ரநிவர்த்தி காலத்தில, அவங்க எப்படி உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்களுடைய ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நெறைய நல்ல விஷயங்கள் குரு வக்ர நிவர்த்தி காலத்தில மேசராசிக்கான உங்களுக்கு அவங்க குடுக்குறாங்க. நீங்க என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வழிபடப்படக்கூடிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. ஆ பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூரண ஆசையும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். ரிஷபராசி. ரிஷபராசியில பார்த்தீங்கன்னா, குரு வக்ர நிவர்த்தி 2ஆம் இடமான தனஸ்தானத்தில சஞ்சரிக்கிறதுனால, பண வரவு தடையில்லாம வரும். அது மட்டும் இல்லாம உங்க ராசியிலிருந்து அதாவது மிதுனத்துல குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் பார்வை 6ஆம் இடத்துலயும், 8ஆம் இடத்துலயும், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். இவர் எந்த மாதிரியான பலன்கள கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த எதிரிகள் தொல்லை இருப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இத ருணரோக சத்ருன்னு சொல்லுவாங்க. அதாவது எதிரி, நோய், கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபடுவீங்க. இது எப்படி அப்படின்னா, வந்து கடன்லேருந்து சொல்றோம். ஏற்கனவே கடன்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது, கடன் அடைக்கவே முடியல, என்ன மாரி சிச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியில வரனே தெரியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலத்துல கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். இன்னும் உங்களுக்கு கடன் கொடுக்குறவங்க ஏற்கனவே உங்கள்ட்ட அதாவது நீங்க சிலர்கிட்ட கடன் குடுத்துருப்பீங்க. அந்த கடனும் உங்களுக்கு வசூலாகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள். ஆக்சுவலா நீங்க எப்படிப்பட்ட பெர்சன்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல, செய்யல அப்படின்னா, அந்த டைம் நீங்க அவங்கள எதிரியா பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்த ஏதாவது ஒரு விஷயத்துல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க உங்கட்ட பேசும்போதோ, ஏதாவது சிச்சுவேஷன்ல அவங்கள வேற ஆங்கிள்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அவங்க மேல உள்ள எதிரியான அந்த மைண்ட் உங்களுக்கு போயிடும். நீங்க யாரையுமே எதிரின்னே நினைக்க மாட்டீங்க. பேசிக்கா ரிஷபராசியில. ஒரு ஒரு நாள் எதிரியா நினைப்பீங்க. ஆனா மறுநாள் ஏதாவது ஒரு விஷயத்துல சரி ஓகே இல்ல அவங்க பாவம், இல்ல வேண்டாம் நம்ம எதுக்கு எதிரியா நினைச்சுக்கிட்டு நம்ம அப்பலாம் நம்மளுக்குலாம் யாரும் எதிரிலாம் தேவையில்லைங்க மாதிரி நினைப்பீங்க. ஆனா மத்தவங்க உங்கள அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைச்சுட்டு நெறைய விஷயங்கள் அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணியிருப்பாங்க. பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில ஒ உங்கள விட்டு அகன்று அவங்க நட்பு பாராட்ட ஆரம்பிச்சுருவாங்க. ஆக்சுவலா நீங்க எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையும், நார்மலா யாருன்னே தெரியாதவங்க கூட ஈஸியா பழகி ஒரு என்ன சொல்லனா எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை உங்கள்ட்ட இருக்குது. இந்த மாரி பெர்சன் எதிரிகளையுமே ஈர்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம என்ன சொல்றதுன்னா, நோய். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா உடம்பு சரியில்லாமலாம் போகாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஆக்சுவலா உடம்புல அதிக அக்கறை செலுத்த மாட்டீங்க. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில உங்க உடம்புல வந்து இப்படி திடீர்னு உடம்பு முடியாம, ஏன் உடம்பு முடியாம போகுது அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு அமையவே அமையாது. ஏதாவது வருஷத்துக்கு 2, 3 தடவ, 2 தடவ, 1 தடவ இந்த மாரி தான் ஹாஸ்பிட்டல்ல போய் அதுவுமே ஒரு 1 வாரம் பார்க்க மாரி ஆயிரும். இந்த மாரி இருக்கிற இந்த உபாதைகள் மட்டும் இந்த காலகட்டத்தில அது முற்றிலுமாகவே போயிரும். இதுக்கு முன்னாடி நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கொஞ்சம் இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் உங்களுக்கு நல்ல காலத்த கொண்டு வந்து குடுக்குது. ஏன்னா, இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, வேலை தொழில்லலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு என்ன இருந்தாலும், வேலை கிடைக்காம போகுனது, இல்ல ஏதாவது ஒரு தொழில் நீங்க பண்ணணும்னு நெனைக்கீங்க. அந்த தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா, அதுல வருமானம் வரதில்ல. ஏதாவது ஒரு தங்கு தடை, ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு புது ஸ்டெப் எடுத்து வைக்க நினைப்பீங்க. அதுவரைக்கும் அந்த சம்பவம் எதுவுமே நடந்திருக்காது. ஆனா, நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஏதாவது ஒரு வகையில வந்து உங்கள அடி போட்டுரும். இல்ல நீ வந்து பெசால உட்கார்ந்துருக்கிற மாரியான ஒரு மைண்ட் செட்ட உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். அதிலேயே ஒரு 2, 3 தடவ முன்னாடி வந்துருவீங்க. அது பழையபடி வரும்போது, நம்மளுக்கு அப்பனா நம்ம நேரம் எப்பயுமே இப்படித்தான் இருக்கும். நம்மளுக்கு எப்பவுமே நல்ல நேரம் கிடையாதுங்கிற ஒரு வெக்ஸான மனப்பான்மை உங்களுக்கு வந்துரும். அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பண்ண வேணாம்னு உட்காந்துருவீங்க. ஆனா, இந்த காலகட்டத்த அதுலருந்து வெளில வரதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா, இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க உங்க உங்க முன்னாடி எந்த ஸ்டாப்புமே இல்லாம நீங்க வெற்றி பாதையை நோக்கி போறதுக்கு உண்டான வழியத்தான் காமிச்சுக்கிட்டே இருக்கு. தொழில்ல நல்ல முன்னேற்றமும், லாபமும் கொடுக்குது. எந்த வகையிலுமேவும் நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, இல்ல அடுத்த தொழில் போடுறீங்க, இல்ல வேற பிரான்ச் போடுறீங்க, எல்லாத்துக்குமே கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள உங்களுக்கு தடங்கள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிருது. 2வது வந்து வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கிடைக்கவே இல்ல. ஆக்சுவலா போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு போறதுக்கு உண்டான சிச்சுவேஷன் வரும்போது, ஏதாவது ஒரு விஷயம் வீட்ல மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாரியான விஷயங்கள் நெறைய நடந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல நீங்க சோர்ந்து போய் உட்காந்துருவீங்க இல்லையா? அந்த இது வந்து இந்த டைம் நடக்காது. குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல நடக்காது.
ஸோ அந்த வெளிநாட்டு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ உங்கள் முன்னாடி வாய்ப்பெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாய்ப்பை உங்களுடைய சோம்பேறித்தனத்தாலையும் உங்கள் அலட்சியத்தினாலையும் விட்டுறாதீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓய்வெடுக்காமல் வேலை பார்க்கக்கூடிய ஆள் தான் நீங்கள். என்ன வேலைனாலும் பரவாயில்ல, எவ்வளோ கடினமான வேலைனாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை பார்ப்பீங்க. அவ்வளோ கஷ்டமான வேலை உங்களுக்கு பழக்கத்தில் இல்லைனாலுமே அந்த வேலையை கற்றுக்கிட்டு பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒரு சோம்பேறியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை விட சோம்பேறி யாருமே இல்லாத மாதிரி அதுலேருந்து வெளியில் வர மாட்டீங்க. ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துக்கு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் எந்திரிச்சு உங்களுடைய ஓட்டத்துக்கு ஓட ஆரம்பிங்க. தொடர்ச்சியான ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள வந்து சிறு சிறு பிரச்சனைகளும், வாக்குவாதங்களும் வரதுக்கு உண்டான நேரமா இந்த காலம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. திருமணம் தடை உள்ளவங்களுக்கு நிச்சயமா திருமணம் முடிவு உறுதியாகும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துலயும் சரி, உங்கள சுத்தியும் சரி, குடும்பத்துக்குள்ள உங்க மேல மதிப்பும் இல்லாம இருந்திருக்கும். ஆமா உங்க பேச்ச எப்படி கேட்க? அப்படிலாம் இல்ல. எதுனாலும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு இன்சல்ட் மாரி நடந்திருக்கும். ஆனா, இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கான காலமா இருக்குது. அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா, உங்களுக்கு உங்களுடைய பேச்ச எல்லாரும் ரசிப்பாங்க. உங்களுடைய பேச்சு வந்து மக்களுக்கு ஈர்க்கும்படியா இருக்கும். ஒரு பொது வாழ்வுல இருக்கீங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி நீங்க இருந்த அரசியல்ல எல்லாத்துலயும் எதுலயுமே தான். ஒரு பேசும்போது ஏதாவது ஒரு இது உங்கள பேச விடாம தடங்கல் பண்ணியோ, உங்களுக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா, இப்ப உள்ள காலகட்டத்துல உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கூப்பிட்டு குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசுற பேச்சுக்கு அவங்க மயங்கி உங்களுக்கு ரொம்ப ஈர்த்து, இல்ல நீ எதுக்கு நீங்க தான்ப்பா இந்த கூட்டத்துல நீங்க தான் வந்து பேசணும். நீங்க தான் இதுக்கு தலைமை தாங்கணும். நீங்க தான் இந்த பொறுப்புன்னு சொல்லி உங்களுக்கு சில முக்கிய பொறுப்புகள் குடுப்பாங்க. ஸோ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான காலமா இருக்கு. இந்த காலத்த பயன்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க என்ன மாரியான கடவுள் வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கோவிலுக்கு போங்க. பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. அது பண்ணும் மூலமா உங்களுக்கு நெறைய இதற்கு மேல் இன்னும் நீங்க மேலும் படிப்படியா முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்பு தொடர்ச்சியா இருக்கும். கடவுளின் ஆசீர்வாதமும், அனுகிரகமும் எப்பொழுதும் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். மிதுன ராசி. மிதுன ராசில குரு பகவான் என்ன பண்றாருன்னா, ஜென்ம குருவாவே இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாரியான பார்வைய பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போதுனா, 5ஆம் பார்வைய பார்க்குறாரு, 7ஆம் பார்வைய பார்க்குறாரு, 9ஆம் பார்வையையும் பார்க்குறாரு. இவர் என்ன மாதிரியான பொது பலன்களை இவர் கொடுக்கிறார், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாருன்னா, முதல்ல வந்து சொல்லப்போறது என்னன்னா, தொழில பத்தி சொல்லலாம். தொழில்ல வந்து ஏற்கனவே ஓரளவு நார்மலா நல்லா போய்க்கிட்டு இருந்த தொழில் வந்து சில நாளா கொஞ்சம் லேட்டா போகுற மாரியும், அதாவது கொஞ்சம் வருமானம் இல்லாத மாரியான சிச்சுவேஷன் இருக்கும். இந்த காலகட்டத்தில உங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில, இனி வரும் காலத்தில தொழில் வந்து நல்லபடியா போக ஆரம்பிக்கும். தொழிலோட வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இவர் வந்து பாக்கியஸ்தானமும் உங்களுக்கு இருக்காரு. பாக்கியஸ்தானத்தில இருக்கும்போது உங்களுக்கு நெறைய ஒரு லாபத்தையும், ஒரு பொருள் சேர்க்கையும் இவர் கொடுக்குறாரு. ஏன்னா, ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிருக்கீங்க, அது பிரான்ச்சா போறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு விஷயம் புதிய வெளியூர்ல போடணும், இல்ல வெளிநாடு போணும், வெளிநாட்ல உங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிற ஒவ்வொருத்தருக்குமேவும், இந்த இந்த மிதுன ராசியில உள்ளவங்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு பயனுள்ளத காலமா இருக்கும். நீங்க அத பயன்படுத்திக் கொள்ளுங்க. மேலும் வேலையில வச்சு நம்ம பார்க்க போறது, ஏதாவது ஒரு வேலை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அந்த வேலையில வந்து ஒரு பெரிய மாற்றம் எதுவுமே ஏற்படாது. எப்பயும் போல வேலை போய்க்கிட்டு தான் இருக்கும். இல்ல அந்த வேலையில வந்து நீங்க இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்போ உடனே எந்த ஒரு முடிவும் எடுக்காம, உங்களுக்கு நீங்க ஏற்கனவே உள்ள வேலையில கேட்டு பாருங்க. பணியிட மாற்றத்தோட அந்த வேலைகளே குடுப்பாங்களா இல்லையான்னு. அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சம் தாமதிச்சு போங்க. ஏன்னா இப்ப நீங்க இடமாற்றம் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு கேட்டோனே கண்டிப்பா கிடைக்காது. சில வாக்குவாதம் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா விட்டுருங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு பேசி வைப்போங்கிற மாரியான சிச்சுவேஷன் நீங்க கொண்டு வந்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயமா அடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதாவது 2 பேருமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பேசி கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. ஒரு நிம்மதியான வாழ்வா இருக்கும். ஒரு என்ன சொல்றது அப்டின்னா, இனி என்ன சொன்னாலும் சரி ஓகே. நம்மளுடைய ஃப்யூச்சர் நோக்கி இது போவோம்ன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஃப்யூச்சர்ல உள்ள ஏர்ன் பண்றதுக்கு, சொந்த வீடு கட்டுறதுக்குனாலும் சரி, இடம் இந்த மாரி வாங்குறதுக்கு நான் பிளானிங் பண்ணி, சொந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம பண்ணுவோம்ன்னு சொல்லி ஒரு 2 பேரும் பேசி, அது மனைவியின் உதவியுடன் சொந்த வீடு தொடங்குறதுக்கு உண்டான வேலைய அவங்க ஆரம்பிப்பாங்க. சொந்த வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கி, இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் குடும்பத்தில அடுத்தடுத்து நடக்க போகிறது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், சுப விரயங்கள் நடக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள்லாம் நெறைய இருந்து, தாமதமான திருமணம், அதாவது இன்னும் திருமணம் முடிவாகல, நிச்சயமாயிருக்கு. ஆனா திருமணம் முடிவாகலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் உங்களுக்கு திருமணம் முடிவ வந்து கொண்டு வராரு. ஒரு நல்ல விதமான உங்களுடைய வாழ்க்கை துணைய அவர் உங்களுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய சந்தோஷத்த குடுக்குறாரு. ஏன்னா, நீங்க எதிர்பாராம ரொம்ப லேட் ஆயிருச்சு, இல்ல ஏதாவது ஒண்ணு தட்டி கழிச்சுட்டே போகுது, என்ன பண்ணேன்னு தெரியாதுங்கிறவங்களுக்கெல்லாம், இந்த காலகட்டத்த உங்களுக்கு அவர் திருமணத்துக்கு கொண்டு வராரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்களுக்கு மத்தியில. நண்பர்களுக்கு மத்தியில ஒரு என்ன சொல்றதுன்னா, சில நண்பர்களோட பேசாம இருக்கிறதோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நண்பர்கள விட்டு அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்களே உங்கள தேடி வருவாங்க. இன்னொன்னு அவங்கள் மூலமா உங்களுக்கு ஆதாயமும், அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்கள் மூலமா. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள அந்த நண்பர்களோட பாண்டிங் வந்து இப்போ ரொம்ப அதிகமா ஸ்ட்ராங்கா மாறிடும். ஓகே, இவங்க எதனால நம்மளுக்காக இருக்காங்கன்னு சொல்லி இந்த உணர்வு வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தை, புத்திர பாக்கியம். உங்களுக்கு இந்த இது ஏற்கனவே ரொம்ப இதாயிருச்சு, நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ற உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, நிச்சயமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமாக உண்டு. நீங்க கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் நெய் வாங்கி குடுத்து, இல்லைன்னா வெண்ணெய் வாங்கி குடுத்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும். சரிங்களா? அதில நீங்க நம்புங்க. முதல்ல நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு ஒரு வழிபாடு பண்ணுங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நிச்சயமா ஒரு நல்ல சுப விஷயம் உங்க வீட்ல நடக்கும். இது குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. மிதுன ராசிக்காரங்களான உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமா இருக்கு. இந்த பரிபூரணமா இருக்கிறதுனால உங்க வீட்ல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமும், கடவுளின் அருளும் எப்பொழுதும் உங்க கூட இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைம் மனம் சோர்ந்து இருக்க டைம்லோ, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளுக்கு யாரும் இல்ல, நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிற டைம்லலாம், உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் கூட இருக்குது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இத்தன விஷயம் நடக்குது. ஏன்னா நம்மள சுத்தி இத்தன பிரச்சனைகள் இருக்கு. இத எப்படி சமாளிக்க? நம்ம இத என்னதான் பண்ண? அப்படிங்கிற மாரியான நெறைய குழப்பம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, குலதெய்வத்து அருள் பரிபூரணமா இருக்கு. அதனால நீங்க எத பத்தி யோசிக்காதீங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குதோ அதன்படி போயிட்டு கடவுளோட கடவுளோட கிருபை உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறதுனால, இந்த நம்பிக்கையுடனே நீங்க இருங்க. உடல் உபாதைகள். இதெல்லாம் ஓகே. எல்லாமே ஒரு பொருளாதாரத்திலயும் நல்லா கொண்டு வராரு. குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கு. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கு. வேற எதுவுமே பிரச்சனையே இல்லையா அப்புட்ன்னா, ஒரு சின்னதா உங்களுடைய உடல் உபாதைகள் அத மட்டும் கொஞ்சம் கவனமா கருத்தில் கொள்ளணும். அலட்சியமா சின்ன சின்ன உடம்பு முடியலனாலும் கூட கொஞ்சம் அலட்சியமா இருக்குது. செரிமான கோளாறு பிரச்சனைகள், அப்புறம் இந்த வயிற்று வலி இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, அசால்ட்டா விடாம, கொஞ்சம் நீங்க வேகமாவேவும் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு, அத சரி பண்றதுக்கு உண்டான முயற்சிய நீங்க எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா, அதுதான் உங்களுக்கு அலட்சியமா விட்டுட்டீங்கன்னா, அது அடுத்தடுத்து உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அத தாங்கிக்கிட்டே நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது, நீங்க அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, உங்க உடல்நிலைய மட்டும் கருத்தில் கொண்டு ஞாபகமா அதற்கேத்த மாரியான விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, நீங்க என்னதான் உடல்நிலை சரியில்லைனாலும் பரவால்ல, எவ்வளோ டயர்டா இருந்தாலும் பரவால்ல, உங்க வேலைய நீங்க எப்பவுமே தள்ளிப்போட மாட்டீங்க. தொடர்ச்சியா உங்க வேலைய பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எந்த ஓய்வு எடுக்க மாட்டீங்க. இல்ல வேண்டாம் நம்ம தள்ளி போடக்கூடாது. அந்த மாரியான விஷயங்கள் நீங்க ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல நான் இத பண்ணணும், இத நம்ம கரெக்ட்டா பண்ணணும். அப்படி மாரியான ஒவ்வொரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, ஆ அது இதனால அது தடங்கல் வர மாரி ஆயிரும்ன்னு சொல்லி, அதுக்கும் ஒரு மாரி மைண்ட் உங்களுக்கு போட்டு குழப்பும். ஏன்னா எப்பவுமே நீங்க நிதானமா யோசிக்கிற ஆளு. சில டைம் குழப்பத்திலேயே இருப்பீங்க இந்த டைம்லாம். இனி வர குரு பகவான் அக்ரணிவர்த்தி காலம் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவ கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதனால நீங்க அந்த தெளிவா யோசிச்சு ஒவ்வொன்னையும் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மென்ட்ல லாபம் கிடைக்கும். இதற்கு முன்னாடி நீங்க முதலீடு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி லாபம் போட்டிருக்கீங்க. ஆனா எந்த ஒரு லாபமும் வரல. என்ன செய்ய? என்னன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு, இப்ப நீங்க இப்ப போடுற புதிய முதலீடுகளும் சரி, புதிய இன்வெஸ்ட்மென்ட் எதுலயாவது போடுறீங்கன்னு சரி, இல்ல புதிய தொழில் எதுனாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்த கொண்டு வந்து கொடுக்க போகுது. எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு வரப்போகுது. ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு எப்பவுமே அந்த சிச்சுவேஷன் மேக்ஸிமம் வராது. ஏன்னா மேக்ஸிமம் நீங்களே அத சமாளிச்சுருவீங்க. நார்மலாவே எப்படியாவது சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்குது. அதேமாரி இந்த மாரி சிச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத இடத்துலருந்து பணம் கிடைக்கும். அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அ நல்ல ஒரு பலனா குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு இருக்குது. இது நீங்க என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணா மிக நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கும், உங்க குடும்பத்துக்கும் இருக்கும். கடகராசி. இதுல 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு.
இதுல என்ன மாதிரியான பலன்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கடகராசியில குரு பகவான், மிதுன ராசியில குரு பகவான் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 6ஆம் இடத்தையும், 8ஆம் இடத்தையுமே அவர் பார்க்குறாரு. இந்த பார்வையில என்ன மாரியான பலன்கள அவர் கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நிம்மதியான தூக்கத்த அவர் குடுக்குறாரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப என்ன பெயர்ச்சி நடந்தாலும் பரவால்ல, எங்களுக்குள்ள மாற்றம் நடக்கவே மாட்டிக்கி. எனக்கு இந்த பிரச்சனைகள் எனக்கு சரியாகவே மாட்டிக்கின்னு சொன்ன உங்களுக்கு, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் ஒரு நிம்மதியான தூக்கத்த குடுக்க போறாரு. எங்களுக்கு என்ன வேலை, என்ன பார்த்தாலும், எவ்வளோ உடம்பு அலுப்பா இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் வரமாட்டேங்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் ஒரு நிம்மதியான தூக்கத்த தராரு. ஒரு ஆரோக்கியமான தூக்கம். தூங்குனாலேவும் பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் ஓரளவு இதாயிரும். அதாவது கொஞ்சம் பிரச்சனைகள் முடியலைனாலும், அந்த பிரச்சனைகளே சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல வந்து நம்மளுக்கு குடுக்கும். நிம்மதியான தூக்கம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இதில உங்க நிம்மதியான தூக்கத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதாவது உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அந்த உடல்நிலையிலேருந்து எப்படி நாங்க மீண்டு வரப்போறேன்னே தெரியல. ரொம்பவே அதுக்கு என்ன என்ன சொல்யூஷனே தெரியல. மருத்துவமனையில பார்த்தும் சரியாகலையே, என்ன செய்யலைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு முன்னாடி ஒரு யார் மூலமாவது இந்த மாரி ஒரு இடத்துக்கு போங்க. இந்த மாரியான வியாதி, இந்த மாரி நோய், இந்த மாரியான உடல் உபாதைய சரி பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. காதுக்கு வரப்போது. அதன் மூலமா நீங்க போகும்போது உங்கள் உடல் நலன்ல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, அது எல்லாமே சரியாகி, ஒரு நிம்மதி ஓகே நம்ம இப்போ ஓகே பிரச்சனை இல்ல. அப்படி மாரியான ஒரு விஷயத்த நீங்க நெனச்சு நிம்மதிய அடையறதுக்கூடிய விஷயமா இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் அவமானம். இந்த அவமானப்படாதவங்கள யாருமே இருக்க முடியாது. ஆனா, நீங்க எப்படின்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய அவமானப்பட்டுருக்கீங்க. அவமானப்பட்டு, ரொம்ப அசிங்கப்பட்டேன்னு சொல்லி நெறைய பேர் புலம்பியிருக்கீங்க. நான் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோலேருந்து எல்லாம் சொல்லும்போது, கீழ அந்த கடகராசின்னு சொல்லி வரும்போதெல்லாம், அவங்க ஃபுல்லா சொன்னதே இந்த மாரியா தான் இருக்கும். இவ்வளோ அவமானப்பட்டுருக்கேன். இத்தன வயசு வரைக்கும் நான் அவமானப்பட்டுருக்கேன், அசிங்கப்பட்டுருக்கேன். நான் இதுலேருந்து எப்படி வரேன்னு சொல்லி கேட்குற ஒரு விஷயம் தான் அதிகமா இருக்கும். அப்படி சொல்ற உங்களுக்கு, நான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்தில நீங்க பதிலடி குடுக்க போறீங்க. யாரு அவங்கள அவமானப்படுத்துறாங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்துனாங்களோ, அதே இடத்துல நீங்க திரும்பி அவங்களுக்கு பதிலடி குடுக்க போறீங்க. ஆனா, அப்பயுமே நீங்க மத்தவங்க காயப்படுற மாரி குடுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதிலா தான் குடுப்பீங்க. மத்தவங்க காயப்படணும்னு நீங்க நெனைக்க மாட்டீங்க. "நீ என்னை இப்படி பண்ணேல்ல, இந்த மாரி விஷயத்துக்காக நீ கஷ்டப்படுன்னு சொல்ல மாட்டீங்க. நீ என்னை இப்படி பண்ணேல்ல, இந்த விஷயத்துல நான் இப்படித்தான்." இந்த மாரியான உங்கள பற்றிய ஒரு நிரூபிக்கிறதோட விஷயம் வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா, உங்களுக்கு அதெல்லாம் அந்த அந்த இது மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டே இருப்பீங்க. வெளியில சொல்ல மாட்டீங்க. இந்த இது நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். சரி ஓகே நம்மளுக்கு ஏன்னா அது உங்க மனசுல போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுலேருந்து உங்களால வெளியில வந்திருக்கவே முடியாது. வெளியில தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா உள்ள அவ்ளோ இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பெரிய ரிலீஃபா இருக்கும். எதிரிகள் எல்லாம் நண்பர்களா மாறுவாங்க. எவ்ளோ பெரிய எதிரியா இருந்தாலும் இருந்துக்கட்டுமே. இல்ல பரவால்ல வேண்டாங்கிற ஒரு இல்ல நம்ம என்ன எதிரியா இருந்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி நண்பர்களா மாறுவாங்க. உடல்நிலையிலுமேவும் ரொம்ப இக்கட்டான உடல்நிலை. அந்த ஆயுளுக்கே பிரச்சனை வர மாரி இருந்தாலும், இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலத்துல அவர் உங்கள மீட்டு கொண்டு வரப்போறாரு. இல்ல நீ இன்னும் வாழ வேண்டியது நெறையா இருக்கு. இன்னும் நீ செய்ய வேண்டியது நெறையா இருக்குப்பா. இன்னும் நீ நெறைய மத்தவங்களுக்கு பண்ண வேண்டியது நெறையா இருக்கு. நல்ல விஷயங்கள். அதனால நீங்க இன்னும் வாழணும்னு சொல்லி, குரு பகவான் திரும்ப உங்கள கூட்டு வர்றாரு. ஸோ, இந்த மாரியான ஒரு உடல் உடல் பிரச்சனைகளையும் சரி, மன பிரச்சனைகளையும் சரி, தீர்த்து வைத்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்க போறது யாருன்னு தெரியுமா? நம்ம குரு பகவான் மட்டும் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம். உங்களுக்கு வந்து சொந்த வீடுக்குனாலும் சரி, ஒரு ம் சொந்த வீடு வாங்க போறீங்க. உங்களுடைய நிலம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காலமா இருக்கு. இந்த காலத்துல நீங்க முயற்சி பண்ணலாம். இல்ல ஏற்கனவே வாங்குன இடத்துக்கு வந்து ஏதோ பத்திரப்பதிவு எதுவும் பண்ணாம தட்டி கழிச்சுட்டே போனது, இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இப்போ உள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, நிச்சயமா முடிப்பீங்க. ஏன்னா, அதுல நெறைய ப்ரொசீஜர் இப்ப வந்துருச்சு. இது எல்லாமே இந்த காலகட்டத்துல முடிச்சிருவீங்க. இந்த இடம் உங்கள் பேருக்கு வந்துரும். இது மட்டும் கிடையாது. பொதுவாவேவும் நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு செஞ்சு குடுக்குது. ரொம்ப அடுத்த முக்கியமான விஷயம் தாயார். ஏன்னா தாயார் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க. அவ்ளோ என்ன ஒரு விஷயம்னாலும் சரி, எதுனாலும் அம்மாட்ட கேட்டு தான் முடிவு பண்ணணும். அம்மா தான்னு சொல்றவங்களுக்கு, அம்மாவோட உடல்நிலையில கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போகுதுன்னு சொல்லி. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அவங்க உடம்பு சரியாகி சீரான நிலைக்கு நல்லபடியா திரும்பி வருவாங்க. ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு. காதல் திருமணம் பண்ணவங்களுக்கெல்லாம் வீட்ல ஏத்துக்காம, அம்மாவோட பேசாம, அவாய்ட் பண்ற மாரியான சிச்சுவேஷன் இருக்கும்போது,
இந்த காலகட்டம் அவங்களே உங்கள தேடி வந்து பேசுவாங்க. அவங்களே தேடி வந்து உங்களுடைய தப்பெல்லாம் சரி ஓகே மன்னிச்சு, அவங்களே உங்கள ஏத்துக்குருவாங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா உங்களுக்கு அதாவது நீங்களே எதிர்பாராத டைம்ல இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அவங்க வந்து பேச காலதாமதம் எடுத்தாலும் நீங்க போய் பேசுங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட கோவப்பட மாட்டாங்க. உங்கள ஏத்துக்குருவாங்க. இந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்குது. அடுத்து வந்து இது இப்ப எல்லாம் சரி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே சரியாயிருச்சு ஓகே. ஆனா முக்கியமான விஷயமா பணம் இருக்குது. கடன் இதெல்லாம் என்ன பணம்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வந்து உங்களுக்கு கடன் எல்லாம் அடைக்கிறதுக்குரிய நேரம் உங்களுக்கு இருக்குது. இப்ப நீங்க இதில வந்து வேளாண்மையில இருக்கீங்க. ஒரு நாங்க இப்படி விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். இந்த இடத்துல வந்து எனக்கு இதாகல, எனக்கு லாஸா போகுது, சாகுபடி ஆகல. ஏதாவது ஒரு அறுவடை பண்ண நினைக்கிறேன். ஆனா இந்த டைம்ல இப்படி ஆயிருச்சு. இது நான் எப்படி பணத்த திரும்ப கட்ட? இந்த மாதிரியான விஷயங்கள் பணம் என்ன பண்ணனே தெரியலேன்னு சொல்லி குழப்பமா இருக்கிறவங்களுக்கு, மனம் ஒழிஞ்சு போயி நான் என்ன செய்யணும்னு தெரியல. நான் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் வீணா போகும்ன்னு சொன்னவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு ஒரு உதவியா இருப்பாங்க. வேளாண்மை, விவசாயம் செழித்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் உங்களுக்கு கொடுக்குது. அதனால நீங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்தாலுமே, அவர் இப்போ ஒரு தெளிவான முடிவ கொடுக்க போறாரு. அந்த தெளிவான முடிவ நீங்க தைரியமா எடுத்து முன்னாடி எடுத்து வைங்க. ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்கள அடுத்து கூட்டு போயிருவாரு. ஸோ இதுவே உங்களுக்கு அடுத்தடுத்து போறதுக்கு உண்டான வாய்ப்பு நெறைய இருக்குது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா, உங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலயும் ஒரு நல்ல பலன தான் இவர் கொடுக்குறாரு. பொதுவா மொட்டையும் கட்டியுமா இல்ல சும்மா பேச்சுக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்படிலாம் கிடையாது. குரு பகவான் அக்னிவர்த்தி காலத்துல அவர் பார்த்தாலே கோடி நன்மை. அவர் பார்க்குற இடம் தான் 4, 6, 8ன்னு உங்க பாவம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயமே சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசிச்சு செயல்படுத்துங்க. இல்ல நான் எனக்கு எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். நல்லதே நடக்காது. நான் எப்பவுமே இப்படித்தான் இருப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது நல்லது நடந்தாலும், அது உங்க மைண்ட் ஏத்துக்காது. ஆமா எனக்கு இதான் நடந்து போகும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் உங்களுக்கு வந்துரும். அந்த நல்லது உங்க மைண்டே ஏத்துக்காது. இல்ல எனக்கு நல்லது நடக்க போகுது. இப்பதான் நீங்க புதுசா பிறந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது இனிமே பார்க்குற உலகம் புது உலகமா இருக்கும். நம்ம புதுசு நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம என்ன இதுனாலும் ஓகே. ஒரு பாசிட்டிவான வைப்ரேட்லயே நீங்க போற மாரியாக விஷயம் இருக்கும். அதனால இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ கொடுக்க போது. அத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க என்ன கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீலைக்காரி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அம்மனோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். சிம்ம ராசி. சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. லாபஸ்தானம்னு சொல்லியாச்சு. அப்பன்னா அவர்ல பெரிய லாபத்த தான் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்க போறாரு. அதற்கு முன்னாடி சிம்ம ராசியில இருந்து குரு பகவான் எத்தனாம் வீட்டெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துரலாம். அவர் பார்க்குற வீடு வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பார்வையாகவும், 5ஆம் பார்வையாகவும், 7ஆம் பார்வையாகவுமே பார்க்குறாரு. சரிங்களா? அப்புட்ன்னா என்ன மாரியான பலன்கள அவர் கொடுக்குறாரு? மொத மொத பலனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொழில் வேலைய தான் பார்க்க போறோம். ஏன்னா, தொழில் வேலை எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட்னா, ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தையும், ஒரு குடும்பத்த மேம்படுத்த அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குண்டான சூழ்நிலை வந்து பொருளாதாரம் தான். தொழில் வேலை. நம்ம அத அதோடைய நம்மளுடைய ரிசல்ட் தான் குடும்பத்தில இருக்க அடுத்த ஸ்டெப்புக்கு வழிவகுக்கும். இப்போ பொருளாதாரம் தொழில் நெனச்சுக்கோங்களேன். தொழில்ல நல்ல வருமானம் வருங்க. ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. இல்ல இந்த டைம் பரவால்ல, நம்மளால முடியல, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்ற டைம் எல்லாம் நிச்சயமா இல்ல. உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது. நீங்க இனிமே தான் வளர ஆரம்பிக்க போறீங்க. இனிமே தான் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் உங்களுக்கு வரப்போது, லாபம் வரப்போது. முயற்சி கைவிடாதீங்க. அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயத்த குரு பகவான் வக்ர காலம் உங்களுக்கு சொல்ல வருது. இந்த காலத்துல லாபம் பெருக போகிறது. நீங்க பிரான்ச்சும் போடலாம். இல்ல வெளிநாட்டுக்குள்ள போய் வேலை ஏற்கணும். இல்ல வேற கம்பெனிகளோட கூட்டு முயற்சி பண்ணணும். இந்த கம்பெனிகளோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்த கம்பெனி, அவங்களே உங்கள வந்து கூப்பிடுவாங்க. இல்ல நீங்க சில கம்பெனிகள போய் இப்படி பண்ணலாமா? கூட்டு முயற்சி பண்ணலாமா? தாராளமா உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைய அவங்க ஏற்றுக்கிருவாங்க. ஏற்று சரி ஓகே நம்ம 2 கம்பெனி சேர்ந்து பண்ணலாங்கிற நெறைய விஷயங்கள் வரும். இதற்கு முன்னாடி தனியா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இல்ல நம்ம தனியாவே பண்ணிடலாமா? இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணலாமா? அப்படி மாரி ஒண்ணு யோசனை இருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணா நல்லதா இருக்குமா? இல்ல ஒருவேள அவங்க ஏதாவது ஒரு இந்த பண பிரச்சனையில இஷ்யூ ஆயி நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமாங்கிற நெறைய யோசனை உங்களுக்கு இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தொழில் தொடங்கலாம். அல்லது ஏற்கனவே உள்ள தொழிலை நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆல்டர் பண்ணி, அத கண்டிப்பா ஒரு நல்ல பிசினஸா நீங்க கொண்டு போய்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமா உங்களுக்கு குடுக்குது. ஒரு நல்ல தொழில் பார்ட்னர்ஷிப்ப முன்னேறதுக்காக உண்டான பாதையா இது குடுக்குது. நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா மனைவி.
கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதாவது நீங்க என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் சரி, என்னதான் நீங்க சண்டை போட்டாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அது எந்த விதத்தினாலும் சரி. நீங்க நீங்க வந்து கோவப்பட்டு பேசக்கூடிய ஆள் தான். ஏன்னா உங்களுக்கு கோபம் எப்பவுமே அதிகமா வரக்கூடிய பெர்சன் தான் நீங்க. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு விட்டு குடுத்து போறதுனாலும் சரி, உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன புரிஞ்சு வைக்கிறதுனாலும் சரி, இல்ல நீங்க புரிஞ்சுக்க முடியாத நிலையில நீங்க பேசுனீங்க அப்டின்னா, அந்த இடத்துல அவங்க அமைதியாயிருவாங்க. ஸோ, உங்கள பொறுத்தவரைக்கும் எப்புட்ன்னா, பொதுவாவே உங்களுக்கு உள்ள உங்கள வாழ்க்கை துணையினால தான், உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அப்டின்னா, எந்தவித பிரச்சனையும் இல்லாம போகும். பிரச்சனை வந்தாலுமே, உங்களுடைய வாழ்க்கை துணை ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டுமே, நீங்க கோவப்படுறீங்க, சரி ஓகே. நம்ம பொறுமையா, நிதானமா இருக்கும்போது, நான் உங்கள்ட்ட எடுத்து நம்ம பேசிக்கிறோம்னு சொல்லி அமைதியாயிருவாங்க. சரி பிறகு இப்போ பொறுமையா எடுத்து சொல்லுவோம். இப்போதைக்கு நீங்க சொல்றது தான் கரெக்ட்டுங்கிற மாரியான விட்டுக் குடுத்தல் தன்மை வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமா இருக்கும். அது லைஃப் லாங் உங்க கூட வந்துகிட்டே தான் இருக்கும். அதன் மூலமான ஒரு ஒற்றுமை இருக்கும். அடுத்து சிம்மராசிக்காரவங்களுக்கான இப்ப ஏற்கனவே சொன்னது தான். மனைவிக்கும் இல்ல நீங்க ஒரு ஒரு அதாவது ஒரு விஷயங்கள் பண்றீங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்ப மனைவி வீட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயமோ, மனைவி சைட்லருந்து ஒரு உதவியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மனைவி மனைவி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில ஒரு ஆதாயமோ, எதாவது ஒரு வகை ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது மனைவி வீட்டு வழியா, மனைவி மூலமா. மனைவியோட பேரண்ட்ஸா யாருனாலும் இருக்கட்டுமே, அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு ஓகே நம்ம சப்போர்ட்டிவா இருக்கு நம்மளுக்கு வந்து தனியா போராடுறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா, நம்மள சுத்தி இத்தன பேர் சப்போர்ட்டா இருக்கும்போது சப்போர்ட்டா இருக்காங்க. சரி ஓகே சப்போர்ட்டிவ் ரொம்ப குடுக்காங்க அப்டிங்கும்போது, இது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு பக்கம் நிம்மதி, ஒரு தைரியம் எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள். குழந்தைகள் உங்க விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேட்டப் பண்ணிக்கிட்டு, பொறுப்பாவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருப்பீங்க இல்லையா? அவங்கள்ட்ட நான் சொல்றதுன்னா, குழந்தைகள் பொறுப்பா இருப்பாங்க. ஆனா, நீங்க குழந்தைகள்ட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா, கோவம் இல்லாம பேசணும். அவங்க வந்து குழந்தைகள் ஏதாவது ஒரு விஷயத்துல விளையாட்டுத்தனமா இருந்தாலும், உங்களுக்கு கோவம் காமிக்கும்போது, அவங்க வேணுனே மூர்க்கத்தனமான ஒரு கோபத்துக்கு கொண்டு போறாங்க. சரிங்களா? பிள்ளைங்க வேணுனே உங்கள கோவப்படுத்தி பார்க்கணும். வேணுனே உங்கள கோவப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வராங்க. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா குழந்தைகள ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான விஷயமா கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. படிக்கலைன்னா போட்டு அவங்கள்ட்ட எதுவும் ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்க அவங்க பொறுப்புணர்வு உள்ளதோட அவங்க படிப்பாங்க. ஆனா அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க படிப்புல நல்ல ஃப்ரீடம் குடுத்துருக்கீங்க. அத கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லபடியா அவங்க படிப்புல குறையாம நல்ல மார்க் எடுப்பாங்க. இந்த ஒரு விஷயத்துல நீங்க யோசிக்கவே வேண்டாம். ஒரு நல்ல ஒரு முடிவா தான் கொண்டு வருவாங்க. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி, அவங்க இல்ல நான் இதுக்கு முன்னாடி நான் இத பண்ணலாமா? வேண்டாமா? அதாவது உங்களுக்குள்ள போல்ட்னஸ் எப்பவுமே இருக்கும். ஆனா என்ன, அத பண்றதுக்கு உண்டான முயற்சி வந்து உங்களுக்கு இல்ல. இல்லவே இல்ல. முயற்சி இல்லவே இல்ல. முன்னாடி கிடையவே கிடையாது நான் சொல்றேன்ல. இல்ல நம்ம இத பண்ணுவோன்ட்டா, அத நம்ம முயற்சி பண்ணி பார்த்தா தானே தெரியும். அந்த முயற்சி பண்றதுக்கு உங்களுக்கு புஷ் பண்றதுக்கு ஆளுங்க வேணும். இல்ல நீ பண்ணு உன்னால முடியும், உன்னால பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க அடுத்து முன்னாடி போய்க்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தானா இந்த ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணுவோமாங்கிற இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. அப்படியே வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல அத அப்படியே விட்டுருவீங்க. ஆனா, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு அந்த முயற்சியே தானாவே கொடுக்குது. நீங்களாவேவும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் முயற்சி பண்ணி, அத கண்டிப்பா நீங்க செய்ய போறீங்க. அந்த முயற்சி தான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த கொடுக்குது. ஒரு உங்களுடைய முயற்சி, அப்பா நம்ம நம்ம முயற்சினால நான் வின் பண்ணிட்டேன். என்னோட சொந்த முயற்சி. நான் யாருமே இல்லாம நானா வின் பண்ணிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவே ஒரு பெரிய ஆத்ம திருப்தியா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். திருமண தடை அகலும். நீங்க விருப்பப்படியான, நீங்க விரும்பும்படியான உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காதல் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமும் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, நெறைய திருமண தடை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமணம் முடிவு உண்டாகுறதுக்கான காலகட்டம். கண்டிப்பா திருமணம் நிச்சயம் ஆகும். அடுத்து காதல் பண்றவங்களுக்கு வீட்ல உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்க அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு கண்டிப்பா நீங்க சொன்னா அவங்க ஏத்துக்குருவாங்க. கொஞ்சம் புரிய வைங்க. அப்படி ஏத்துக்கிட்டா அதுவும் திருமணத்தில போய் தான் முடியும். எல்லாமே ஒரு சுப நிகழ்ச்சியா தான் உங்கள சுத்தி நடக்கும். உங்கள் வீட்லயும் நடக்கும். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. குழந்தை பாக்கியம் அருள் பரிபூரணமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்ணுங்க. கிருஷ்ணர் கோவில் வழிபாடு பண்றது மூலமா நிச்சயமா குழந்தை பேர் கிடைக்கும். கிருஷ்ணர் கோவிலுக்கு போய் வெண்ணெய் வாங்கி குடுங்க, அபிஷேகம் பண்றதுக்கு.
நிச்சயமா குழந்தை வரம் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வ அருள் பரிபூரணமா இருக்கு. ஒரு குடும்பத்திற்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, என்ன மாரியான ஒரு முக்கியமான விஷயம்னா, குலதெய்வம் அருளும், முன்னோர்கள் வழிபாடும் நிச்சயமா முக்கியம். ஏன்னா, இது 2 மட்டும் தான் ரொம்ப ஒரு குடும்பத்துக்குடைய சுக, துக்கங்கள் எல்லாத்துக்குமே சரி பண்றதுக்கு உண்டான வழியா இருக்கும். அது நிச்சயமா உங்களுக்கு கடவுளோட பரிபூரண குலதெய்வ ஆற்றல் வந்து ரொம்ப பரிபூரணமா இருக்குது. அதனால நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கூட துணைக்கு இருப்பாங்க. அந்த ஞாபகத்துல வச்சுட்டு அத கன்டின்யூ பண்ணுங்க. 2வது நீங்க ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனச்சேன். ஆனா பண்ணவே முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல. இந்த காலகட்டம் அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கும். நீ ரொம்ப நாள் இத யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா நீ இன்னும் பண்ணவே இல்லல்லப்பா. இந்த விஷயத்த உனக்கு பண்ணு. அது எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டுமே. இந்தாங்க பண்ணுங்கன்னு சொல்லி எந்த ஒரு கடினமான வேலையா இருந்தாலும், எந்த ஒரு கடினமான ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அது இப்ப உங்களுக்கு சுலபமாக்கி கொண்டு கொடுக்க போகுது. கண்டிப்பா அத பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்லதா இருக்கு. குரு பகவான் அக்னிவர்த்தி காலத்த நல்ல விதமா இருக்குது. அத நல்லபடியா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான உடல் உடல் உபாதைகள் வரும்னா, உடல் வந்து ரொம்ப உஷ்ணம். அதாவது ரொம்ப ஹீட்டா இருக்கும். சரிங்களா? அதனால தலைவலியோ, வயிற்று வலியோ வரதுக்குண்டான சூழ்நிலை அதிகமா இருக்கும். நீர் அதிகமா குடிங்க. இளநீர் குடிங்க. இது அதாவது ரொம்ப சின்ன பிரச்சனைகள் தான். ஆனா இதுக்கே நீங்க அசால்ட்டா தண்ணி நெறைய குடிக்காம இருக்கிறதுனால பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அத நீங்க ஸ்டார்ட்டிங்லயே சரி பண்ணிருங்க. வேற எந்த பாதிப்புமே வராது. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க. நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். கன்னி ராசிக்கு. இவர் வந்து 10ஆம் இடமான அ தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானத்துல வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சரி இவரு வந்து பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலருந்து குரு பகவானுடைய பார்வை 2ஆம் பார்வையாகவும், 4ஆம் பார்வையாகவும், 6ஆம் பார்வையாகவுமே இருக்குது. இவர் என்ன மாரியான பலன்கள தராரு? ஏன்னா இதற்கு முன்னாடியே ஏதேதோ சொன்னாலும் பரவால்ல. அந்த மாற்றங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படுமா? நடக்குமா? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றதுன்னா, முதல்ல சொல்றது குடும்பம், தன லாபம். குடும்பத்தில உள்ள பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையும். என்ன மொத்தமா குடும்பத்தில உள்ள பிரச்சனைகள்னு சொல்லும்போது, குடும்பத்தில வந்து ஒருத்தவங்க உங்க பேச்ச கேட்கறதுனாலும் சரி, இல்ல வீட்ல சஞ்சங்கள் எப்ப பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். அக்கா, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா பேச்ச கேட்காம, குழந்தைகள் பேச்ச கேட்காம ஏதாவது ஒரு சண்டை, ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்தா நிம்மதியில்லான சூழ்நிலை இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த காலகட்டம் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. சரி ஓகே நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும். இல்லப்பா பரவால்ல நீயே இத எனக்கு சரி பண்ணி குடுத்துருங்கிற விஷயம். இல்ல அம்மா, அப்பா நீங்க சொல்றத வந்து அம்மா, அப்பா புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்ல ஏதாவது ஒரு வகையில அம்மா, அப்பா சொல்றத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்ல என்ன மூலைக்கு மூலை சண்டை தான். டெய்லி சண்டை. என்ன விஷயம், என்ன விவரம்னே தெரியல. சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை பேசினாலே சண்டை. இந்த மாரியான சூழ்நிலையில தான் இருந்துக்குருக்கும். ஆனா இந்த காலகட்டத்த குடும்ப ஒற்றுமைய குடுக்குது. இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் குடும்ப ஒற்றுமைய உங்களுக்கு அதிகப்படுத்துறாங்க. உறவுகளுக்குள்ள சில மனக்கசப்பு ஏற்படும். அது என்ன உறவானாலும் இருக்கட்டுமே, மாமாவா இருக்கட்டும், இல்ல சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, பெரியம்மான்னு யாருனாலும் இருக்கட்டும், அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்க அவங்கள விட்டு விலகி இருக்கிறதோ, இல்ல அவங்க உங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்கனவே இருந்திருக்கும். ஆனா இப்ப குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் மூலமாக அவங்களே உங்கள தேடி வந்து பேசுவாங்க. உங்க குடும்பத்து மேலே, உங்கள் மேலயும் அவங்களே அவங்க அக்கறை எடுத்து உங்கட்ட வந்து பேசுவாங்க. அந்த விலகுன சொந்தங்கள் அனைத்துமே பழையபடி ஒன்றா ஒற்றுமையா இணைவாங்க. எந்த ஒரு மனசுல எந்தவித ஒரு எதையும் யோசிக்காம, அந்த மாரியான ஒரு தெளிவான சிந்தனையோட, இல்ல ஓகே நம்மளுக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி, என்னனாலும் பரவால்ல, உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஒற்றுமைய அவங்க கொண்டு வந்து குடுக்குறாங்க. அடுத்து கணவன் மனைவிக்குள்ளன்னு பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள நார்மலாவேவும் ஒற்றுமையா தான் இருக்கும். ஏன்னா, உங்கள் வாழ்க்கை துணை வந்து அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை கோவப்படுறாங்க, இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எல்லாத்தையும் ஈஸியா சமாளிச்சுருவீங்க. ஈஸியா விட்டு குடுத்து போயிருவீங்க. எப்பவுமே ஒரு விஷயத்த யோசிச்சு, தெளிவா யோசிக்கிற பண்ற ஆள் நீங்க. ரொம்ப யோசிச்சு தெளிவா விட்டு குடுத்துருவீங்க. எதனாலும் சமாளிக்கிறான்னு ஒரு தன்மை உங்களுக்கு வரும். அப்படி உள்ள உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல விஷயமா இருக்குது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல சுப காரியம், சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. அது திருமணம்னாலும் சரி, நீங்க ஏற்கனவே வீடு கட்டியிருக்கீங்க, பால் காய்ச்சி பண்ணணுங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நல்ல சுபகாரியத்த கொண்டு வந்து இந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்க போகுது. அடுத்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது என்னன்னா, சுகஸ்தானம் தாயாருக்கு. உங்களுக்கு பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நீங்க வந்து ரொம்பவேவும் இந்த கலைநயத்தோட இருக்கிற ஆளு. ரொம்ப எந்த ஒரு விஷயமேவும் ரொம்ப என்ன சொல்லுவீங்கன்னா, ரசிச்சு பேசுவீங்க, ரசிச்சு பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரசிச்சு பார்ப்பீங்க. இந்த காதல் கவிதைலாம் உங்களுக்கு ரொம்பவே அத்துப்படியான ஒரு ஆள் தான் நீங்க. அப்படி உள்ள பெர்சனுக்கு நீங்க
ஒரு காதல் பண்ணிக்கிருக்கீங்க அப்படின்னா, அதில வந்து ஏதோ ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கிற மாரியான சிச்சுவேஷன் ஏற்கனவே இருந்திருக்கு. இனிமே வர இந்த குரு பகவான் மகர நிவர்த்தி காலம் அவங்கள எவ்வளோ தூரம் புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சு, இந்த காதல் வந்து திருமணத்திற்கு முடியறதுக்கு உண்டான சூழ்நிலைய நீங்க எடுத்துட்டு போவீங்க. ஏன்னா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ரொம்ப ரசிச்சு வாழ்ற ஒரு பெர்சன். எதுனாலும் பரவால்ல, நம்ம ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கைய நம்ம எவ்வளோ தூரம் சந்தோஷமா, நிம்மதியா வாழ முடியுமோ, அவ்வளோ தூரம் வாழ்ந்துடலான்னு ஒரு எண்ணப்போக்கு உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டா இருக்கும். இன்னொன்னு வந்து ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள்லாம் ஆனா பிரச்சனைகள கொண்டு கொஞ்சம் யோசிப்பீங்க. இன்னும் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்னதான் சமாளிக்கன்னு சொல்லி. ஆனா இனிமே உள்ள அந்த குரு பகவான் அக்னிவர்த்தி காலத்துல என்ன பிரச்சனைனாலும் பரவால்ல. இதுக்கு முன்னாடி விட்ட பிரச்சனை, இல்ல சமாளிக்க முடியலன்னு திணறுன எல்லாத்தையுமேவும் இந்த காலகட்டத்தில முழுமையா முடிச்சுருவீங்க. முழுமையா முடிச்சு, இல்லப்பா பிரச்சனையே இல்ல. நான் நிம்மதியான வாழ்க்கைய நோக்கி போணும். ஏற்கனவே உள்ள எனக்கு அந்த லைஃப் ஸ்டைல்ல எனக்கு நான் மறுபடியும் உள்ள போறதுக்கு விரும்பல. என் லைஃப் நான் இனிமே சந்தோஷமா இருக்கிற ஒரு வாழ்க்கைய நான் நல்லபடியா வாழணுங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க வருவீங்க. ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு கடனெல்லாம் அடைச்சிடுவீங்க. கடன் இருந்தா தானே பிரச்சனை. எவ்வளோ தூரம் கடினமா உழைக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் உழைத்து கடின உழைப்புலால கடன் அடைக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கு குடுக்க வேண்டிய பணமும், உங்களுக்கு வர வேண்டிய பணமும் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவேவும் எதிரிகள் எவ்வளோ தூரம் நீங்க அன்பா பேசினாலுமே, ஏதாவது ஒரு விஷயத்துல, ஏதாவது ஒரு வார்த்தைகள் விடும்போது, அதன் மூலமா சில பேர் வந்து உங்களுக்கு பிடிக்காம, உங்கள பத்தின விஷயங்கள் வந்து தேவையில்லாம பரப்பும் மூலமா நெறைய ஒரு அவமானப்பட்டுருக்கீங்க. இந்த டைம்ல அவங்கள யாருன்னு சொல்லி அடையாளம் கண்டுக்கிருவீங்க. உங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஒரு ஏதாவது ஒரு நேரடியா பேச்சுவார்த்தை மூலமா, ஏதோ ஒரு விஷயம் மூலமாவும், அவங்க உங்கள விட்டு அதாவது நண்பர்களா மாறிருவாங்க. நண்பர்களா மாறி, இல்ல ஓகே நம்ம இதுக்கப்புறம் நடுவுல பிரச்சனை வேண்டாங்கிற ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு, எல்லாமே ஒரு நல்லிணக்கத்தோட போக ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அடுத்தடுத்த ஸ்டெப்பு போய்க்கிட்டே இருப்போம். அப்படிங்கிற ஒரு யோசனை, தெளிவான மைண்டு உங்களுக்கு எப்பவுமே இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கலாம். ஆனா, ஏற்கனவே ஒரு வீட்ட வந்து ஆல்டர் பண்றதுக்கு உண்டான முக்கியமான வேலைய தான் நான் பண்ணணும். ஏன்னா, சொந்த வீடு வாங்கி அது கொஞ்சம் தாமதமா வாங்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதனால ஏற்கனவே உள்ள வீட்டையோ, அல்லது ஏற்கனவே உள்ள இடத்துல வந்து ஏதாவது ஒரு கடை மாரி போடலாம். ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருந்துகிட்டே இருக்கும். அது இந்த காலகட்டம் கண்டிப்பா நீங்க பண்ணலாம். அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா வணங்க வேண்டியது சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூரண ஆற்றலையும், ஆசையையும் குடுப்பார். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானத்துல. என்ன மாரியான பலன்கள் கொடுக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இவரோட பார்வை எங்க இருக்கு? உங்கள் ராசியிலிருந்து குரு பகவானோட பார்வை 1ஆம் பார்வையாகவும், 3ஆம் பார்வையாகவும், 5ஆம் பார்வையாக இருக்குது. இவர் என்ன மாரியான பலன்கள் தரான்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி, உங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது, நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு உங்க உங்கள பத்தி நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிருவீங்க. உங்களுக்கு ஒரு முகத்தோற்றம், ஒரு நல்ல முகத்தோற்றமும், உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு தன்னம்பிக்கையும், கான்ஃபிடென்ட் அதிகமாகறதுக்குண்டான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, நீங்க உங்கள் மேலேயே அக்கறை செலுத்தாதவங்க. இல்ல எனக்கு என்ன நான் எப்பயும் போல இருந்துக்கிறேன். எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் வேணாம். எனக்கு எந்தவித மாற்றமும் வேண்டாம். நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி இருந்தவங்க நீங்க. இல்ல இனிமே நீங்க உங்களுக்கு நீங்களே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும்னு நினைப்பீங்க. இல்ல நான் இப்படி இருக்கக்கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் மாறணும். என்னோட வேலைக்கும் எனக்கு நான் இருக்கிற இப்ப உள்ள அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னலயே நான் மாற்றத்த சேஞ்ச் பண்றேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மாற்றத்த மாத்துவீங்க. உங்கள்ட்ட இருக்கிற நெறைய மாற்றத்த பேச்சு வழக்கு, ஆள் பழக்கவழக்கங்கள்ல எப்படி பேசணும்னு சொல்லி ஸ்டெப் நீங்க கத்துக்குவீங்க. அடுத்தடுத்து போறதுக்குண்டான சூழ்நிலைய ஓட ஆரம்பிக்கணும்னுப்பீங்க. இந்த விஷயத்த எடுத்தா இந்த வேலைய செஞ்சு முடிக்கணும். நான் சாதிச்சு முடிக்கணும். எனக்கு ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு வெறி உங்களுக்குள்ள இந்த காலகட்டத்தில உங்களுக்கு இருக்கும். இவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு இவங்க முன்னாடி அவமானப்பட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன நினைப்பீங்கன்னா, இத விட்டு நான் விலகி போணும்னு நினைப்பீங்க. இல்ல எனக்கு இது வேண்டாம். இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போணும்னு நினைப்பீங்க. ஆனா, இப்போ உள்ளது இல்ல நான் இவங்க முன்னாடி நான் சாதிச்சு அவங்க முன்னாடி நான் வெற்றியாளரா நிக்கணும். உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. அந்த திறமை, அறிவு, ஆற்றல்லாம் உங்களுக்கு அதிகமாவே இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமேவும் யோசிச்சு பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்க. அப்படி பண்றவங்க உங்களுக்கு கோபம் தான் கொஞ்சம் அதிகமா வரும். ஏன்னா அந்த கோபத்தினால தான் வார்த்தைகள் விடுறதோ, ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு கோவமா பேசிருவீங்க. அது எதுல வந்து இன்ஃபெக்ட் ஆகுதுன்னா, உங்கள் வேலையில. இப்ப நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிருக்கீங்க. துளாராசிக்காரங்க இப்ப நீங்க வேலை பார்த்துக்கிருக்கீங்க. உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். என்ன நம்ம இப்ப உள்ள காலகட்டத்திலலாம் எதுக்கு நம்ம கோவப்படுறோன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்? சக ஊழியர்களுடனே ஏதாவது ஒரு வகையில கோபம். ஏன்னா எந்தவித பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனா ஏதாவது ஒரு வகையில கோவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் மேல் அதிகாரியோட கோவம்.
ஏன்னா ஏதாவது ஒரு வாக்குவாதம், ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பிரச்சனைகள் பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த வாக்குவாதம் பண்றது மூலமா கோவம் வரும். ஆனா அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்? எதுக்கு நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எதுக்கு நம்ம கோவப்பட்டோம்? நம்ம கோவப்படக்கூடாதே! அதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இந்த குரு பகவான் அக்னிவர்த்தி காலத்துல அதுவுமே நிவர்த்தி ஆயிரும். ஓகே நம்ம இந்த கோவப்பட்டுருக்க கூடாதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை வரும். எதுக்கு நம்ம கோவப்பட்டோங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ இனி அந்த கோபம் வராது. அந்த இருக்கிற சக ஊழியர்களோட மறுபடியும் ஒரு நட்பு பாராட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த குரு பகவான் அக்னிவர்த்தி காலம் உங்களுக்கு குடுக்குறாரு. அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஆனா, என்னதான் நீங்க அவங்களோட கோவப்பட்டாலும், தொழில்லயும் சரி, கஸ்டமர்ஸ் கூட, இல்ல பார்ட்னர்ஸ் கூட கோவப்பட்டாலுமே, உங்கள அவங்க திரும்ப சண்ட போடுறதோ, இல்ல உங்கள வெறுக்கிறதோ அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா, நீங்க ஈஸியா பழக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உயிர குடுக்குற அளவு பழகிருவீங்க. எவ்வளோ நெருக்கத்துல பழகிருவீங்க. சரி உங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்துருவாங்க ஒழிய, உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும், உங்கள டார்ச்சர் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் அவங்க யாருக்குமே இருக்காது. அந்த வகையில இது பிரச்சனை ஆகாது. சரியா மறுபடியும் இப்ப உள்ள நீங்க உங்களுடைய மாற்றம் வந்து குரு பகவான் அக்னிவர்த்தி காலத்துல வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தப்ப நீங்களே ஒரு உணர ஆரம்பிச்சுருவீங்க. பழையபடி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலை அதிகமாகும். இது கணவன் மனைவிக்குள்ளேயுமே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நீங்க மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ற ஆள்னா, விட்டு குடுத்து போற ஆள் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நான் தான் சொல்லி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த கோபம் அந்த இதெல்லாம் பண்ணணும்னு தோணும். ஆனா அடுத்து என்ன ஆகும்னா, கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அந்த கோபம்லாம் மறைஞ்சிரும். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஈஸியா உங்கள கோபத்த வந்து தணிச்சிடலாம். உங்க கோபம் போறதுக்குண்டான சூழ்நிலை ஈஸியா நீங்க ரொம்ப நான் தான் கோவம் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு விட்டு குடுக்க தன்மை இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டத்தில ரொம்ப கோவப்படுவீங்க. சில விஷயங்கள் வெளியில சொல்லாம மனசுக்குள்ள போட்டு அழுத்தி வச்சு, அந்த மன அழுத்தம் உங்களுக்கு இந்த மாரி காலத்தில நெறைய இருக்குது. இந்த மன அழுத்தத்த இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் அதையுமே நிவர்த்தி பண்றாரு. ஏன்னா ஒரு பெரிய மன அழுத்தத்திலேருந்து ரிலீஃப் ஆகணும். இதுலேருந்து நான் வெளியில வரணும்னு சொல்லி உங்களுக்கு அது தோணாது. அது ஏதோ லைஃப் போற போக்குல நான் வாழ்ந்துர்றேன். அப்படிங்கிறான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு ஒரு ஸ்டெடிய குடுக்குறாரு. நீங்க இன்னும் முயற்சி பண்ணணுங்கிற ஆ ஒரு சாதிக்கிற உணர்வையும், திறமையும் அவர் கொடுக்குறாரு. அத நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. பயன்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிங்க. குழந்தைகளோட குழந்தைகள் நீங்க சொல்றத குழந்தைகள் கேட்பாங்க. எனக்கு கேட்காம ரொம்ப அ சண்டை போடுறாங்க, பிள்ளைங்க என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா உங்கள் குழந்தைகள் உங்கள் மேல் பாசமும், உங்கள் மேல மரியாதையும் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஆள் அவங்க தான் என்னனாலும் பரவால்ல, இல்லம்மா நீங்க ஒரு வேலையும் பண்ண வேணாம் நானே பண்றேன். இல்லப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, உங்கள உட்கார வச்சு அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வெளியில தான் பிள்ளைங்க உங்க மேல சொன்ன பேச்ச கேட்காத மாரி தெரியும். ஆனா உங்களுக்கு அவங்க அவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. திருமண தடை உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண தடை உறுதியாகும். இளைய சகோதர, சகோதரிகள் மூலம் உங்களுக்கு உதவியும், அவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப அதாவது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நீங்க என்னதான் திட்டுங்க, நீங்க என்னதான் அவங்களோட சண்டை பிடிங்களேன், அவங்க உங்கள விட்டுக் குடுக்க மாட்டாங்க. உங்க இளைய சகோதரரோ, சகோதரியோ. அந்த இடத்துல விட்டுக் குடுக்காம, இல்ல எனக்கு வந்து உங்கள பத்தி தெரியும். ஏன்னா நீங்க எப்பவுமே டக்குன்னு வாயில வரத பேசிருவீங்க. ஆனா உங்க மனசுல நீங்க எதையுமே வச்சுக்க மாட்டீங்க. மனசளவுல குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் நீங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியா எல்லாத்தையும் கடந்து வரணும்னு நெனைப்பீங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்களால கடந்து வர முடியாது. அதையே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு உண்டான வழிய தான் அந்த குரு பகவான் அக்னிவர்த்தி காலம் உங்களுக்கு கொடுக்குறாரு. இல்ல நீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வேலை குடுக்கேன். அடுத்தடுத்து ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு குடுக்கேன். அந்த வாய்ப்ப நீ சரியா மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்படிங்கிற விஷயத்த அவர் உங்களுக்கு குடுக்குறாரு. அத கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து குழந்தை பேறு பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் குழந்தை பேறு பாக்கியத்த குடுக்குறாரு. அந்த நீங்க கிருஷ்ணர் கோயில் வழிபாடு கண்டிப்பா கிருஷ்ணர் கோயில் வழிபாடு பண்ணுங்க. வெண்ணெய் வாங்கி குடுங்க. குழந்தை பேறு பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கு. என்ன பண்ண? பூர்வீக சொத்துல இந்த மாரியான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டிக்கி. அது போராடி பார்த்து டயர்ட் ஆயிருச்சு. நான் அத விட்டுறலாம்னு நெனைக்கேன்னு சொல்லி நீங்க விடுவீங்க. ஆனா அது உங்கள விடாது. இல்ல இந்தாப்பா உனக்கு உரிய பங்க நீ வாங்கிக்கோ. உங்க பங்கு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கே கொண்டு வந்து குடுப்பாங்க. அவ்வளோ தூரம் பிரச்சனை பண்றவங்க தான். ஆனா உங்களுக்கு உங்களுடைய பங்கு, உங்களுடைய உங்களுடைய பாதி கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரத்தான் செய்யும். நீங்க பலனை எதிர்பார்த்து எந்த கடமையும் நீங்க செய்ய மாட்டீங்க. எதுனாலும் சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம செய்ய முடிஞ்ச அளவு நம்ம செய்வோம். நம்மட்ட காசு இருக்கோ இல்லையோ, நம்மளால பண்ண முடியுது. நம்மட்ட இப்ப என்ன இருக்குது? இத வச்சு நம்ம செய்வோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு நம்ம பார்த்துக்கலாம். செலவழிக்க நீங்க எப்பவுமே அஞ்சவே மாட்டீங்க. ஏன் செலவழிக்க அஞ்சவே மாட்டீங்க. யோசிக்கவே மாட்டீங்க. நண்பர்களுக்கு அதிகமா குடுக்குறதுனாலும் சரி, யாருன்னே தெரியாதவங்களுக்கு எந்த உதவினாலும் சரி, சாப்பாடு வாங்கி குடுக்குறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீங்க நெறைய பண்ணியிருக்கீங்க. அந்த கர்மா உங்கள கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களையும், உங்க குடும்பத்தையும் நல்லபடியா கொண்டு போகும். நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குது.
உங்களுக்கு உடல் உபாதைகள்னு சொல்றது முதுகு வலியும் கை வலியும் மட்டும்தான். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா போங்க. மற்றபடியான பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் கடவுள் வழிபாடுன்னு சொல்றது, நான் சொல்ற ஒரு கடவுள் வழிபாடு நிச்சயமா நீங்க பண்ணணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடுன்னு சொல்றேன். டெய்லி ஏதாவது நீங்க வேலைக்கு போறீங்க, வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. இல்ல நீங்க போற பாதையில இருக்கீங்கன்னா, ஏதாவது ஒரு இனிப்பு வச்சு வழிபாடு பண்ணிட்டு போயிருங்க. ஒரு 2 நிமிஷம் அவர் முன்னாடி நின்று போயிருங்க. போயிட்டு வாங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்கும். விருச்சிக ராசி. இதுல வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தியா 8ஆம் இடத்துல ஆகுறாரு. 8ஆம் இடம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் ஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம குரு பகவானோட பார்வை விருச்சிக ராசியில இருந்து குரு பகவான் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். சரிங்களா? முதல்ல வந்து நான் சொல்ல போறது, ஏற்கனவே நீங்க நிறைய வீடியோ போட்டாலும் சரி, அந்த கீழே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு பெயர்ச்சியிலும் போது நீங்க கேட்க கேள்வி எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் நல்லது நடந்தாலும் ஏதோ ஒரு பெயர்ச்சியில் நல்லது நடக்கு. ஆனா எப்பவுமே கெட்டது மட்டுமே நடக்கிற ஒரே ராசி விருச்சிக ராசி. 2வது ராசி கடக ராசின்னு சொல்லி நீங்களே கேள்வி கேட்பீங்க. விருச்சிக ராசிக்காரவங்கலாம் கேட்குற முக்காவாசி கொஸ்டின் இதான். நாங்க 18 வருஷமா எங்களுக்கு கஷ்டம் மட்டும் தான் நடந்துக்கிருக்கு. என்னைக்குமே நடக்கல. 18, 19 வருஷமா எங்களுக்கு இது மட்டும் தான் நடந்துக்கிருக்கு. எப்பதான் எங்களுக்கு விடிவு காலம் வரும்? ரொம்ப நொந்துட்டோம். இன்னும் உயிர் போகாதது மட்டும் தான் பாக்கி அப்படிங்கிற மாரி நெறைய பேரு கேட்டிருக்காங்க. உங்க எல்லாத்துக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நம்மள சுத்தி நடக்கிற என்ன நெகட்டிவான விஷயமா இருந்தாலும், அத நெகட்டிவ் நெனச்சா அந்த மாதிரியான ஒரு நல்லது நடக்கும்போது நம்மளுக்கு அது நல்லதுன்னு சொல்லி தெரியாது. இப்ப இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்திலயும் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு குரு வக்ர நிவர்த்தி நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது இன்னமும் நீங்க ஒரு நெகட்டிவான தாட்ல இருக்க வேண்டாம். ஒரு பாசிட்டிவான மைண்டுக்கு வாங்க. ஏன்னா இப்ப நடக்க போறது எல்லாமே பாசிட்டிவ். நீங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கணும். இதே கஷ்டத்திலே இருந்துகிட்டே எனக்கு இது மட்டும் தான் நடக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த மொத ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாலேவும், உங்களுக்கு முன்னாடி நடக்கிற குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல என்ன நடக்கும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவாவே நீங்க போய்க்கிட்டே ஓட ஆரம்பிச்சுருவீங்க. வெற்றியும், ஒரு பெரிய சந்தோஷம் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு நடக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தனஸ்தானத்துல தான் பார்க்க போறோம். குடும்பத்துல உள்ள தனம், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் தெரியும். பொருளாதாரமும், அந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய கல்விகளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி. இது 2மே ரொம்ப குறையாம உங்க குடும்பத்துக்கு கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயத்திலயுமேவும் ஏதாவது ஒரு ஆர்கியுமெண்ட் இருக்கும். நிம்மதியே இல்லாம இருக்கும். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்த கொடுக்க போறாரு. எப்படி நீங்க இவ்வளவு தூரம் போராடிட்டீங்க. என்னால முடியவே முடியாது. வெக்ஸ் ஆயிட்டேன். என் பிள்ளைங்களால பிரச்சனை. பிள்ளைங்களால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, சொந்தத்தினால பிரச்சனை, மாமனார், மாமியார் ஒவ்வொருத்தரால பிரச்சனை. நான் போய் எங்கிட்டாவது போகலான்னு தோணுது. நான் போயிரட்டா? அப்படிங்கிற நிறைய வேதனையான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்க யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நான் சொல்றது என்ன, கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை தெளிவா இனிமே யோசிக்க ஆரம்பிங்க. மனக்குழப்பத்துல இருக்காதீங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆன்மீக வழியில உங்க பயணத்த தொடங்குங்க. ஒரு என்னதான் நீங்க காலேஜ் படிக்கீங்க, என்னதான் ஐடில வேலை பார்க்கீங்க, என்னனாலும் சரி, வாரத்துக்கு ஒரு 2 டைம் ஆவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் 1 டைம் ஆவது. ஒரு மத்தியானம் வரைக்கும், ஆஃப்டர்நூன் வரைக்கும் கோயில்ல இருங்க. உங்களுக்கு அந்த ஒரு அது உள்ள உங்களுடைய நெகட்டிவ் வைப்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சுரும். முக்கியமான விஷயமா நான் இதைத்தான் சொல்றேன். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். வண்டி, வாகனம், பொருட்கள் சேர்க்கை கூடும். ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருக்கட்டும். இல்லற சந்தோஷம் கிடைக்கும். அது கூட எனக்கு நிம்மதியே இல்லாம நாங்க ஒரு தனியா பேசக்கூட டைம் கிடைக்க மாட்டேங்கி. ஏதாவது ஒரு வகையில தடங்கல் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும், இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு இல்லற சந்தோஷத்தையும், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்ப பரிமாறிக்கொள்வதற்கான டைமா இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு கொடுக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உள்ள தொழிலே என்னால ஓட முடிய மாட்டேங்கி. இன்னுமே நான் எப்படி தொழில் தொடங்க அப்படின்னா, உங்களுக்கு டிராவல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டைம்ல டிராவல்ஸ் பிசினஸ் நல்லபடியா போகும். மத்த நார்மல் பிசினஸும் நீங்க என்ன பிசினஸ் ஏற்கனவே தொடங்கியிருக்கீங்க, எல்லாமே ஒரு ஒரு நல்ல வருமானத்த கொடுத்து நல்லபடியா அது போக ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்த கொடுக்க போகுது. உங்களுடைய கஷ்டத்த எல்லாத்தையும் தீர்த்து வச்சு, அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து கொண்டு போக போகுது. நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பிரான்ச்ச நீங்க வெளிநாட்டு போறதுக்கு வெளி மாநிலத்துக்கு போடலாம். இல்ல வேலை வந்து எனக்கு வந்து இந்த வேலை எனக்கு பிடிச்சிருந்தாலும் வேற வெளியில போகணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இதுக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே மாட்டிக்கே அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெளி மாநில, வெளிநாடு டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான வேலை கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் பதவி உயர்வோட கிடைக்கும்.
இதெல்லாம் எதிர்பாராத ஒரு விஷயம். நீங்க நம்மளுக்கு இப்ப நடக்கவே நடக்காது. நம்மளுக்கு நல்லதே நடக்காதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும்போது உங்களால எப்படி ஏத்துக்க முடியும்ங்கிற ஒரு விஷயம் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கெல்லாம் யாருக்கா வேணாலும் நடக்குமா? நம்மளுக்கு விருச்சிக ராசிக்காரங்கள நம்மளுக்கு நடக்கவே நடக்காதுன்னுலாம் சொல்வீங்க. உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். வெளிநாடு யோகம் கண்டிப்பா இருக்குது. வெளிமாநிலம் போவீங்க. அதன் மூலமான பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கேயே சிட்டிசனா மாறணும்னு நினைக்கீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்துட்டேன். பழையபடி நான் போய் அங்க உள்ள வேலைகள் நான் பார்க்கணும். அங்கேயே நான் பெர்மனன்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துடன் குடியேறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்குது. என்ன போராட்டம்னாலும் இருக்கட்டும். என்னதுனாலும் சரி, மனசுக்குள்ளே உருப்போட்டு வச்சிருப்பீங்க. அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிச்சுருங்க. மனச கிளீன் பண்ணிருங்க. இனிமே நல்லது மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. உங்கள சுத்தி என்னது நடந்தாலும் சரி, உங்களுக்கு நல்லது தான் இனிமே நடக்க போது. நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்க போது. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சுகஸ்தானம், குடும்பஸ்தானம், தனலாபம் எல்லாமே நல்லா இருக்கு. பாக்கியஸ்தானம், ஆயுள் ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இத பயன்படுத்திக் கொள்ளுங்கள்ன்னு சொல்றேன். உங்களுக்கு சுகஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. சுகஸ்தானம்னா என்னது? உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள், உங்களுக்கு என்னதெல்லாம் சொந்த வீடு கட்டினா சந்தோஷம். ஆ நிலம் வாங்குனாலும் சந்தோஷம். வண்டி வாகனம் வாங்குனாலும் சந்தோஷம். இல்ல விவசாயம் பண்ணி நல்ல விளைச்சல் வந்தாலும் சந்தோஷம். உங்களுக்கு நல்லதுன்னு நடக்கிற எல்லாமே உங்களுக்கு சந்தோஷம் தானே! அது ஒரு வகையில சுகம் தானே! இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில கிடைக்க போகுது தானே! அதனால இத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா அடுத்து தாயார் உடல்நிலை கவனமா இருக்கணும். ஏற்கனவே ரொம்ப இதா இருந்து அவங்களுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் சரியாயிரும். ஆனாலும் இனிமே கொஞ்சம் அவங்கள கவனமா இருந்துக்கோங்க. அவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. அவங்க எதையாவது போட்டு நீங்களே இவ்ளோ ஒரு மன கஷ்டத்துல அவங்கட்ட ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் போய் புலம்பும்போது, செய்யும்போது அவங்க கூட கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நம்மளால தான் நம்ம குழந்தை, நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்க உங்கள நீங்க சரி பண்ணிக்கோங்க. நீங்க சரியாகி நீங்க சந்தோஷமா இருந்தாங்களே, உங்களுக்கு தாயார் பரிபூர்ணமா குணமடைவாங்க. அவங்களுக்கு உங்கள பத்தின கவலைகள் தான் அதிகமா இருக்கும். நீங்க நார்மலா ஆயிட்டாலே, அவங்க அதற்கு மீறியான ஒரு சந்தோஷம், சின்ன பிள்ளை மாரி எந்திச்சு நடமாட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தோட கஷ்டப்பட்டத விட, எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு மூலமா, உங்களுக்கு இனி வர குரு பகவான் வக்ரநிவர்த்தி காலம் ஒரு சந்தோஷத்தையும், நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்க போறாரு. ஏன்னா நிம்மதியான தூக்கம் தான் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. எனக்கு தூக்கம் இல்ல. நான் நைட்லாம் சும்மா செல்ல தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தூக்கமே வர மாட்டேங்கி. மறுநாள் வேலைக்கு எந்திச்சு போக முடியாது. தொழில் எந்திச்சு பண்ண முடியல. தொழில் பார்க்க முடிய மாட்டேங்கி. வீட்டு வேலைய கூட செய்ய முடியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த காலகட்டம் நிம்மதியான தூக்கத்த குடுக்குது. நான் என்ன சொல்றேன்னா, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம்னா அம்மன் வழிபாடு பண்ணணும். அது மகாலட்சுமி தாயாரா இருந்தாலும் சரிதான். மீனாட்சி அம்மன், துர்க்கை அம்மன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுமே. நீங்க வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளுமேவும் கோவில்ல போய் உங்களால முடியிற நேரம், காலைனாலும் சரி, இல்ல மாலைனாலும் சரி, போய் உட்கார்ந்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் உங்களால முடிஞ்சுச்சுன்னா, ஒரு 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 எப்படி சொன்னா ஒரு 1/2 டே கூட உட்காருங்க. இல்லையா, ஒரு 10 நிமிஷத்துலருந்து 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வாங்க. ஏன்னா, உள்ள உங்களுக்கு அவ்ளோ மன உளைச்சலும், மன அழுத்தமும் உங்களுக்கு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அத நீங்க சரி பண்ணணும். அப்பனா தான் உங்களுக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் நீங்க ஏத்துக்க முடியும். ஏத்துக்க பக்கமும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. கடவுள் வழிபாடு பண்ணுங்க. ஆன்மீக பயணம் போறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு, ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. சரிங்களா? இப்படிலாம் பண்றதுனால தான் உங்களுக்கு உங்களுடைய நல்லத நீங்க ஏத்துக்க முடியும். உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசியும், ஆற்றலும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். தனுசு ராசிக்கு இவர் 7ஆம் இடத்துல 7ஆம் இடமான கலஸ்திர தானத்துல இவர் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது மட்டும் இல்லாம பார்வைகளும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு குரு பகவான் எத்தனாம் இடத்தலாம் பார்க்குறாருன்னா, 1ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது, அந்த தனுசு ராசி பொது பார்வையில நம்ம பார்த்தோம். ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம்னா, துலா ராசியும் பார்க்குறாரு, தனுசு ராசியும் பார்க்குறாரு, கும்ப ராசியும் பார்க்குறாரு. அப்படி அங்க தனுசு ராசியுமே பார்க்கும்போது, அப்பனா பலன்கள் மற்ற ராசிகளை விட இவங்க ரெட்டிப்பு பலனை கொடுக்குறாரு. ஏன்னா ரெட்டிப்பு பலன் எல்லாத்துலயும் ரெட்டிப்பு பலன் தான். லாபமா எடுத்துக்கோங்க. ரெட்டிப்பு லாபம். ஏற்கனவே நீங்க தொழில் பண்ணிக்கிருக்கீங்க. இல்ல நான் புது தொழில் தொடங்கணும். இல்ல இதுக்கும் அதற்கும் எனக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் இந்த தொழில் பண்ணலாம்ப்பா, நீ பண்ணி பாக்கியான்னு சொல்லி கேட்கும்போது, அத நீங்க பண்ணுவீங்க. பண்ணலாமான்னு வேணான்னு ஒரு யோசனை இருக்கும்ல. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. பண்ணி பார்த்துலான்னு ஒரு தைரியமும், ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நடக்கும். புதுவிதமான முயற்சி. இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள பெர்சன் நீங்க எப்படி யோசிப்பீங்கன்னா, நம்மளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு என்ன தெரியுதோ, நம்ம அதையே பண்ணிக்கிருவோம். புதுசா முயற்சி பண்ணி,
அது ஏதாவதுன்னா அது யார் பார்த்துப்பா? யார் தலையில அந்த பொறுப்பு விழுகும்? நம்ம தான் அது கட்டணும். அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போற பெர்சனா தான் நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்தில இல்ல. நம்ம முயற்சி பண்ணிருவோம். முயற்சி பண்ணி தானே பார்ப்போம். என்னதான் நடக்குதுன்னு ஒரு தடவ அந்த முயற்சிய டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்ன்னு சொல்லி, நீங்க முயற்சி பண்றது மூலமா உங்களுக்கு லாபம் தான் அதிகரிக்கும். ரெட்டிப்பு லாபம் வரும். அதன் மூலமாவே நெறைய 4, 5 இடத்துல பிரான்ச் போறதுனாலும், ஒரு என்ன சொல்றது அப்டின்னா, ஒரு ஒரு குரு உங்க பார்வையா உங்களுடைய ராசிக்கு நேரடியா பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நெறைய பலன்கள அள்ளி அள்ளி குடுக்குறாரு. பண விஷயத்துல, லாப விஷயத்துல. நீங்க குழப்பமான சூழ்நிலையில அந்த முடிவு எடுக்க முடியாம திணறும்போது, "இந்தாம்மா இந்த முடிவ நீ எடுத்துக்கோப்பா. தெளிவான முடிவ நான் உனக்கு குடுக்கேன். நீ அடுத்தடுத்து நீ பண்ண வேண்டியத நீ பண்ணிக்கிட்டே போ. நான் கூட வாரேன்." அப்படிங்கிற ஒரு ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நெறைய விஷயங்கள். ஒரு எந்த ஒரு யோசனையும் நீங்க இது பண்ணலாமான்னு, வேணாமான்னு யோசிக்கக்குள்ளயே, "இந்தா நீ பண்ணலான்னு" சொல்லி ஏதாவது ஒரு வகையில யார் மூலமாவது உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம், கடவுள் உங்கட்ட பேசுமான ஒரு விஷயம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா, உங்களுக்கு உங்கள் செல்வாக்கு உயரும். செல்வாக்கு உயரும். நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள சுத்தியும் சரி, அ ஒரு மதிப்பும், மரியாதை அதிகரிக்க போகுது. நீங்க சொன்னா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்ல பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். நீ சொல்றது எல்லாமே சரி. நீ எங்களுக்கு இந்த ஐடியா ஏதாவது சொல்லேன். இந்த மாரியான விஷயங்கள். நீ தான்ப்பா இந்த வேலைக்கு கரெக்ட்டா இருப்ப. நீ தான் உனக்கு உன்ன மாரி யாருமே கிடையாது. அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய நடக்கும். உங்கள சுத்தி. மதிப்பு, மரியாதை. நீங்க போனாலே அந்த இடத்துல உங்களுக்கு தனி மதிப்பும், மரியாதை கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனாலயே அந்த தன்னம்பிக்கையும், முயற்சியும் அதிகரிக்க, அதிகரிக்க ஒருத்தர் ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளவு தூரம் ஒரு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் இல்ல நம்ம சமாளிச்சிடலாம்னு ஒரு விஷயம் தாண்டி வரும்போது, அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸ தான் கொண்டு வந்து குடுக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முயற்சி, தைரியம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்லபடியா முன்னேற்றத்த குடுக்குது. அடுத்து இளைய சகோதரர்கள் மூலமா. இளைய சகோதரர்களுக்கு திருமணம் தடையா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயமாகும். இல்ல அவங்க வந்து கம்யூனிகேஷனே இல்லாம இருக்காங்க. வெளியூருக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, படிக்க போயிட்டாங்க. ஆனா என்னன்னு தெரியல கம்யூனிகேஷனே இல்லாம இருக்காங்க. என்ட்ட பேசாம இருக்காங்கன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில அவங்க சொல்றது என்னன்னா, கண்டிப்பா அவங்களே உங்கள தொடர்பு கொள்வாங்க. இல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். அவங்களே உங்கட்ட பேசுவாங்க. ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். எதுனாலும் பார்த்துக்கலாம். வா நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களும், நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை அதிகரிக்கும்போது, அந்த இடத்துல அ இளைய சகோதரர் மட்டும் இல்ல. உங்களுக்கு மூத்த சகோதர, சகோதரியுமே சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏதாவது உடம்புக்கு முடியல செய்யலனா கூட ஆள் அவங்க தான் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணையோ, எல்லாம் சரி பண்ணி குடுத்து நார்மலா நீங்க ஆனதுக்கு அப்புறம் தான் உங்கள விட்டு அவைங்க போவாங்க. அவங்கவங்க வேலைய பார்க்க போவாங்க. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒற்றுமையா எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில எந்த டைமுமே விட்டுக் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க உங்க குடும்ப உறவுகள். கணவன் மனைவிக்குள்ள ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்கியூமென்ட்டோ ஏதோ சரி. ஆ அந்த அளவு வரவே வராது. இதற்கு முன்னாடிலாம் பெருசா வந்திருக்கும். என்ன ரொம்ப பெரிய சண்டையெல்லாம் போய் நீங்க பிரிஞ்சிருந்து, அந்த மாரிலாம் நெறைய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த காலகட்டத்தில ஒற்றுமையாயிருவீங்க. எதுனாலும் பேசி முடிவெடுத்து, அந்த சண்டைக்கு உண்டான வாய்ப்பே வராது இனிமே. எதுனாலும் பேசி சரி பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப மெச்சூரா இல்ல வேண்டாம் சண்டையே வேண்டாங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்துருவீங்க. திருமண தடை அகலும். திருமண வாழ்வு உங்களுக்கு பரிபூரணமா இருக்கும். நீங்கள் விரும்பப்பட்ட அதாவது உங்கள் வாழ்க்கை துணை, அதாவது நீங்க காதல் பண்ணியிருக்கீங்க. இவங்கள கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாம போச்சு. ஏதாவது ஒரு வகையில தடங்கல் வந்து தடையா இருந்திருக்கும். இல்ல யாராவது உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீ முடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தடையா இருந்திருப்பாங்க. அவங்களே உங்கள் திருமணத்த நடத்தி வைப்பாங்க. வீட்ல ஏத்துக்கிட்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் உங்கள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். காதல் பண்றீங்க, வீட்ல சொல்லணும்னு சொல்லி பயப்படுறீங்கன்னா, இந்த காலகட்டத்தில யார் மூலமாவது தெரிஞ்சு அது கண்டிப்பா ஒரு ஆர்கியூமென்ட்டா தான் வரும். ஆனா, அந்த ஆர்கியூமென்ட் சமாதானமாகி திருமணத்துக்கு தான் அது வழிவகுக்கும். ஸோ, நீங்க பயந்துகிட்டு தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காம, தெளிவா வீட்ல உள்ளவங்கட்ட பேசி, அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு தெளிவா பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம உடல் உபாதைகள் பார்த்துரலாம். நம்ம எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே நல்லா போய்க்கிருக்கு. அப்படி என்ன நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு, உடல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நுரையீரல் பிரச்சனைனாலும் சரி, இல்ல சரியா அதாவது ஏற்கனவே ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ரேஷன்ல தையல் பிரியிறது, அதுல அந்த ஆப்ரேஷன் நான் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க கரெக்ட்டா இருந்திருப்பீங்க. நம்ம இந்த வெயிட் தூக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா, அதையும் தாண்டி இப்ப இயல்பான லைஃப் வந்த மாரி, நீங்க அத மறந்துட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிக்கிறதுனாலும் சரி, கொஞ்சம் கோவப்படுறதுனாலும் சரி, கொஞ்சம் ஏதாவது ஒரு வேலை உங்கள அறியாம சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் மூலமா சின்ன சின்ன பிரச்சனைகளோ, ரத்த கசிவு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. தையல் போட்டிருக்கீங்க, அது சரியாகணும். அது மட்டும் இல்லாம நுரையீரல் சம்மந்த பிரச்சனை ரொம்ப சின்னதா ஏதாவது சளி பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமேவும், அசால்ட்டா அத எடுத்துக்காதீங்க.
நீங்க எவ்வளோ தூரம் அது உங்கள உடல்நிலை அக்கறை செலுத்துறீங்களோ, அவ்வளோ தூரம் மிக ரொம்ப நல்லது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்படக்கூடிய ஆள் தான். ஏன்னா, உங்க கையிலேருந்து ஒரு பைசா வந்து வேஸ்ட்டா போகாது. ஏன்னா, சும்மா நீங்க யாருக்கும் கையில காசு குடுக்க மாட்டீங்க. எந்த ஒரு விஷயனால இருந்தாலும், எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருந்தாலும், 4, 5 தடவ கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்க கையிலேருந்து காசே குடுப்பீங்க. அந்த உடம்பு சுகமில்லைன்னு சொன்னாலும், ஆமா இதுக்கு போய் எனக்கு எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு பார்த்துட்டு, ஏற்கனவே பார்த்ததெல்லாம் போதும். இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற ஆள் தான் நீங்க. ஆனா, உங்கள சுத்தி இருக்கிற உங்கள் குழந்தைகளும், உங்கள் வாழ்க்கை துணையும் பயப்படுவாங்க. ஸோ, அத நீங்க கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பணத்த வந்து உங்களுக்கு பணம் பணம் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு லாபம் அதிகமா தான் வரும். ஆனா, உங்க மனச நீங்க கொஞ்சம் விரிவுபடுத்திக்கோங்க. நம்ம நம்ம உடம்பு பார்த்துக்கணும். அப்பனா தான் நம்ம அடுத்த பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு நீங்க வரணும். ஸோ, அப்படி இருக்கிற நீங்க ரொம்ப சேமிப்பாவும் அதிகமா சேமிப்பு வச்சிருப்பீங்க. எதிர்பாராத இடத்துலலாம் ஏன்னா யாருக்குமே அதாவது வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நகை சேர்த்து வைக்கிறதுனாலும் சரி, சீட்டு போட்டு சேர்த்து வைக்கிறது, இந்த மாரி நெறைய சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எப்பவுமே தக்க சமயத்துல கை குடுக்கும். நெறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அதுதான் ஒரு நெறைய சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள கஷ்டமான காலகட்டத்திலயும் சரி. இந்த மாரி உங்களுக்கு நெறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் தான் நல்லா இருக்குது. உடல் உபாதைகள் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை அதுவுமே சரியாகிரும். அத நீங்க அலட்சிய போக்கா விட்டா மட்டும் தான் அது பிரச்சனைங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல ஸ்டார்ட்டிங்லேயும். ஸோ அத மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு குறிப்பாக்குறது கோடி நன்மையை குடுக்க போறாரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன தான் அவர் குடுக்குறாரு. நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் நான் சொல்றது, முத்தாரம்மன் வழிபாடு வழிபடுங்க. வழிபடுறது மூலமா உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூரண அருளும், ஆற்றலும் கிடைக்கும். மகர ராசிக்கு. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. என்னன்னா, ருண, ரோக, சத்ரு. சத்ரு ஸ்தானத்துல. இவர் பார்வை வந்து என்ன பார்வையா இருக்காரு? உங்கள் ராசிக்கு குரு பகவான் 2ஆம் பார்வையாகவும், 10ஆம் பார்வையாகவும், 12ஆம் பார்வையா இருக்காரு. முதல்ல என்ன மாரியான பலன்கள் இவர் கொடுக்கிறாரு? முதல்ல வந்து நீங்க உங்களுடைய கேரக்டர் என்னன்னா, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கிற ஆள். எப்பவுமே தான். பேசிக்காவே உங்க கேரக்டர் அப்படித்தான். இப்போ உள்ள காலகட்டத்தில கூட கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களால வேலை பார்க்காமயோ, உங்க தொழில பார்க்காமயும் உங்களால ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. நல்லபடியா வின் பண்ணி ஒரு நல்ல வருமானம் வந்துருச்சு. ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த வேலைய பார்ப்போம்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா, இல்ல வேண்டாம். பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா, நம்ம இன்னும் இன்னும் ஓட வேண்டியது நெறையா இருக்கு. நம்ம இன்னும் சம்பாதிக்க வேண்டியது நெறையா இருக்கு. இன்னும் நம்ம செய்ய வேண்டிய நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம அத பார்ப்போம். அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலகட்டத்தில கொஞ்சம் உடம்புக்கும் ஓய்வு கொடுக்க அவசியம். உங்க தொழில்ல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில் பண்ணிக்கிருப்பீங்க. உங்களுடைய எண்ணம் எப்பவுமே 2 தொழில், 3 தொழில் தான். ஏன் ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்கும்போதேவும், பேசிக்காவேவும், இல்ல நம்ம இன்னொரு தொழில் பண்ணுவோமே, இந்த நேரம் நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்ட்டு, அதுக்காகவே ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. என்ன தொழில்னாலும் இருக்கட்டுமே, ஒரு வேலை என்ன வேலைனாலும் இருக்கட்டுமே, ஒரு இடம் வாங்குறதுனாலும் சரி, யோசிக்கவே மாட்டீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வேலை நடக்குது, கண்டிப்பா வேலை பார்க்கணும் அப்புட்ன்னா, யோசிக்காம அந்த வேலை நம்ம எவ்வளோ தூரம் லாபம் வருது தான் யோசிப்பீங்க. அது எவ்வளோ நாளும் சரி, நம்ம பார்த்துடலாம், நம்மளால முடியும், நம்மளால முடியாதுங்கிற விஷயமே இதில கிடையவே கிடையாது. நீங்க நினைப்பீங்க, இல்ல மத்தவங்கள மாரிலாம் ரொம்ப சோர்ந்து போயி, நம்மளால முடியுமா? இல்ல நம்மளால செய்ய முடியுமான்னுல யோசனையே உங்களுக்கு கிடையாது. எதையும் பார்த்துக்கலாம். எதையும் நம்மளால செய்ய முடியும். இவ்வளோ தான விஷயம். இவ்வளோ தான இது நம்ம சமாளிச்சிடலாமே! அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, நீங்க ஈஸியா எல்லாரையும் ஈர்த்துடுவீங்க. மக்கள நீங்க ரொம்ப ஈர்த்துடுவீங்க. உங்களோட பேசுறவங்கள ரொம்ப ஈர்த்துடுவீங்க. ஈஸியா உங்களுக்கு தொழில் பழக்கவழக்கம் மூலமா அதுக்காகவே ஒரு ஒரு பட்டாளம் இருக்கும். இந்த இடத்துல இவங்கள கூப்பிட்டா ஓகே. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பரவால்ல. இல்ல இவங்க வந்து நிச்சயமா இந்த ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இவங்க கண்டிப்பா இருக்கணும். இவங்க அந்த மாரியான ஒரு மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எப்போதும் இருக்கும். கூட கொஞ்சம் அதிகமா கிடைக்கக்கூடிய காலம் தான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். நீங்க பேசிக்காவே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இளகிய மனசுன்னு சொல்லலாம். யாரு கஷ்டப்படுறாலும் என்னனாலும் சரி பரவால்ல. ரோட்ல சும்மா போறாங்க, சாப்பாடுறதுக்கு இல்லாம சும்மா கேட்டுக்கிருந்தாங்க. அவங்க உங்கட்ட வந்து கேட்டுருக்கவே மாட்டாங்க. யார்ட்டயாவது கேட்டுக்கிருக்கும்போதே மனசு தாங்காது. நீங்களே கொண்டு போய் குடுத்துட்டு வந்துருவீங்க. சாப்பாடுலாம் வாங்கி குடுத்துருவீங்க. இல்லாதவங்களுக்கு, படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நீங்க நெறையா அடுத்தடுத்து பண்ணி, அது ஒரு பெரிய விஷயமா பண்ணணும்னு நெனைப்பீங்க. இது வந்து நம்ம மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற மாரி நெறைய பேரு அவங்கள ஒரு என்ன சொல்லணும்னா, இன்ஸ்பயர் பண்ணி நெறைய பேரு கஷ்டம் பண்றவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி, கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நெறைய ஆர்வம், அதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்லலாம், முன் உதாரணமா நீங்க இருப்பீங்க. சரி இருந்தா இவங்கள மாரி நம்ம இருக்கணும். இவங்கள மாரியான விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்கணும். இப்படி பண்றது மூலமா தான்
இவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் இவங்கள சுத்தி இருக்குது. எப்பவுமே பாசிட்டிவ் விஷயத்தோட இருக்காங்க. எவ்வளோ நெகட்டிவான தாட் அந்த இடத்துல இருந்தாலுமே, இல்ல இல்ல இவங்க இருந்தாலே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படிங்கிற நெறைய பாசிட்டிவான விஷயம் உங்கள சுத்தி எப்பவுமே நடக்கும். வேலைன்னு எடுத்துக்கோங்களேன். அந்த வேலையிலுமே எப்படின்னா, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப்பா ஒரு வேலை பார்ப்போம். இல்ல நம்ம தனியாவும் அடுத்து ஒரு 2, 3 வேலைய பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓய்ந்து ஒரு இடத்துல உட்காருங்கிற எண்ணமே இருக்காது. அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும்னா ஒரு பேச்சு திறமை. இதுல நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க பேச்சு திறமை தான். ஈஸியா எல்லாத்தையும் பேசிருவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் இருக்கட்டுமே, நீங்க ஈஸியா பேசி, அந்த அவங்க எதுக்காக அந்த பிரச்சனைய பண்ணாங்க, எதனால அந்த பேச்சு வருதுன்னே மறக்கடிச்சிருவீங்க. உங்க பக்கமா அவங்கள எவ்வளோ தூரம் உங்க பக்கம் இழுக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருவீங்க. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. கண்ண மூடிட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்துருவாங்க. இதெல்லாம் அவ்வளோ சுலபத்துல எல்லாத்துக்கும் கிடைக்காது. செல்வம் பெருகும் உங்களுக்கு. நீங்க பண்ற நல்ல விஷயங்கள் கர்மவினைப்படி உங்களுக்கு அடுத்தடுத்து செல்வம் பெருகும். நெறைய பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இந்த குரு பகவான் அக்ரணிவர்த்தி காலத்துல உங்களுக்கு கூடுதல் பலன் உங்களுக்கு குடுக்குது. கூடுதல் பலன், அதிக பலன். கல்வி இல்லாதவங்களுக்கு கல்வி குடுப்பீங்க. நீங்க நீங்க உங்களால படிக்க முடியுதோ, முடியலையோ, முடிஞ்ச அளவு அதிகமா படிக்கணும்னு நெனைப்பீங்க. ஆணோ, பெண்ணோ. இல்ல உங்கள் பிள்ளைகள நல்லா படிக்க வைக்கணும். நம்ம தான் படிக்கல. நம்ம பிள்ளைகள இந்த அளவுல அதிக அளவுல படிக்க வைக்கணும். அவங்க ஆனா அதுக்காக நீங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்க. நீ படிச்சு தான் ஆகணும். நீ பாஸ் பண்ணி தான் ஆகணும். மார்க் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். எதுவுமே பண்ண மாட்டீங்க. படிக்க வைப்பீங்க. உனக்கு என்ன தோணுதோ நீ படிப்பா. உனக்கு என்ன தோணுதோ நீ படிம்மா. நீ வந்து உன்னோட ஃப்யூச்சருக்கு நீங்க படிச்சா மட்டும் தான். நீங்க படிச்சா மட்டும் தான் உங்க குடும்பத்த நீங்க பார்த்துக்க முடியும். உங்கள நீங்க திருமணம் முடித்து போறதுக்கு அப்புறமும் சரி, அதற்கு முன்பும் சரி, உங்க சொந்த கால்ல நீங்க நிக்கணும். அதற்கு நீங்க படிக்கணும். அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான் நீங்க எப்பவுமே குடுப்பீங்க. யாருக்குனாலும் குடுப்பீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, எப்பவுமே யாருக்குனாலும் குடுப்பீங்க. ஒரு மோட்டிவேஷன் குடுக்கறதுனாலும் சரி, உங்கள மாரியான ஒரு பெர்சன் யாருமே கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு நடத்துவீங்க. திட்டமிட்டு ஃபியூச்சர் வரைக்கும் என்ன பிளான்? நம்ம இது பண்ணலாமா? இது இல்ல இது பண்ணா தான் கரெக்ட்டு. அ அட் அதாவது ஒரு விஷயத்த செகண்ட்ல பண்ணிருவீங்க. யோசிச்சு பண்ணிருவீங்க. வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வெளிநாடு போயிட்டு வந்திருப்பீங்க. இன்னும் வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு பயணம் நெறைய ஆதாயத்தையும், வெளிமாநில பயணம் நெறைய ஆதாயத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு எல்லாத்துலயும் நல்லது குடுத்துட்டாரு. ஆனா என்ன ஒரு சின்ன விஷயம், நம்ம கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு ஆர்கியுமென்ட்டோ, சின்ன ஒரு பேச்சுவார்த்தை, அந்த மாரி ஒண்ணு சின்ன சங்கடங்கள் மட்டும் தான் இருக்கும். அதுவுமே இதுவரை காலகட்டத்தில இனிமே சரியாக ஆரம்பிச்சுரும். இந்த குழந்தைகளும் உங்கள் பேச்சுவார்த்தை கேட்க ஆரம்பிச்சு, ஒரு குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலைய நோக்கி போகும். இந்த பெற்றோர்கள் மேல மதிப்பு, மரியாதை அதிகமா இருக்கும். எவ்வளவு தூரம் ரெஸ்பான்ஸ் குடுக்க முடியுமோ, உங்கள் பெற்றோர்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க மதிப்பு, மரியாதை, ரெஸ்பான்ஸ் குடுப்பீங்க. ரொம்ப அதாவது எப்படி அப்டின்னா, நீங்க யாருன்னே தெரியாது. யாரோ ஒரு பெரியவரோ, பெரியவங்களோ உங்கட்ட வந்து பேசினாலும் அவங்களுக்கு நீங்க மதிப்பு குடுப்பீங்க. அவங்களுடைய கருத்துக்கு நீங்க முக்கியத்துவம் குடுப்பீங்க. சரி ஓகே நம்ம பண்ணுவோம். யாருன்னே தெரியாதவங்களுக்கு இறங்கி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த குரு பகவான் அக்ரணிவர்த்தி காலம் உங்க கூடயே இருந்து கூடுதல் நலனையும், கூடுதல் உங்களுக்கு ஆரோக்கியத்த வழங்க போறாரு. ஏன்னா எல்லாரையும் நீங்க பார்த்துப்பீங்க. எல்லார் மேலயும் அக்கறைப்படுவீங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நான் என்ன பண்ணனே தெரியாதுன்னு வந்து நிக்கிறவங்களுக்கு மத்தியில, இதுதான் சொல்யூஷன். இத நீங்க பண்ணா போதும். இது என்ன பெரிய பிரச்சனையா? பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான ஒரு தைரியம் வந்து நீங்க குடுப்பீங்க. உங்களுக்கு உங்களுக்கு அது நேச்சுரலா எப்பயுமே இருக்கும். இந்த குரு பகவான் வக்ர கூடுதல் கொஞ்சம் அவர் அத குடுக்குறாரு. "நீ 2 தொழில் ஏற்கனவே பண்ணிக்கிருக்கியாப்பா, இன்னும் 2, 3 சேர்த்து பண்ணு. நல்ல வருமானத்துக்கு உண்டான வழிய நான் பார்த்து குடுக்கேன். அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்த உனக்கு நான் குடுக்குறேன்னு" எல்லாத்தையும் தூக்கி குடுக்குறாரு உங்களுக்கு. ஆனா, கவனமா இருக்க வேண்டியது எல்லாத்துலயும் எது ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த உடம்பு இருந்தா தான் அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இந்த உடம்ப நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். சொல்ற விஷயங்கள் அதுதான். உடம்ப நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். உடம்புல அலட்சியம் வேணாம். ஏன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓடிட்டே இருப்பீங்க. உடல் அலைச்சலு, ரொம்ப உடல் அலைச்சலு, உடல் சோர்வு, ரெஸ்ட் எடுப்பா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடேன் அப்படின்னு சொல்லி உங்கள் உடலே உங்கள்ட்ட கேட்கும். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திப்போம். கொஞ்ச நேரம் கை கால நீட்டி கொஞ்ச நேரம் படுப்பா, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. அப்படியான விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஸோ, அதற்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணி, உங்க உடலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, நல்லா தூங்குறது. இந்த டைம்ல உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். இதற்கு முன்பு வேலைன்னு அந்த தூக்கத்தில கூட அந்த அந்த அத பத்தின கனவு, அத பத்தின சிந்தனை தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா, குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்க தான் செய்வீங்க. குடும்பத்துக்கும் உங்கள ரெஸ்பான்சிபிலிட்டியே குடுக்க தான் செய்வீங்க. ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பீங்க. இந்த டைம்ல இன்னும் கூட கொஞ்சம் உங்களுடைய கவனத்த உங்கள் உடம்புக்கும், உங்கள் உடல் நலத்துக்கும் செலுத்துங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு சொல்லி நான் பார்க்கறது ரொம்ப முக்கியமான தெய்வமா நான் சொல்றது,
ஐயனார் வழிபாடு. ஐயனார் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். கும்பராசிக்கு கும்பராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இவர் என்ன மாதிரியான பலனை தராருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பார்வையை பார்த்துருவோம். உங்கள் ராசியிலிருந்து மிதுன ராசியில குரு பகவான் இருக்காரு. உங்கள் ராசியிலிருந்து குரு பகவானின் பார்வை 1ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. முதல்ல வந்து உங்களை பற்றி நம்ம பார்த்துறோம். ஒரு துடிக்கக்கூடிய சாதிக்கணுங்கிற ஒரு ரொம்ப துடிப்பு இருக்கக்கூடிய பர்சன். இதற்கு முன்பு அந்த துடிப்பு இல்லை. நம்ம 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 தலையெழுத்து இதுதான், போவோம், என்ன நடக்குமோ போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் நான் சாதிச்சு தான் ஆவேன், என் திறமையை மக்களுக்கு வெளிப்படுத்த தான் செய்வேன், என்னைய சுற்றி இருக்கிறவங்களும் என்னைய பேசின பேச்சுக்கு நான் என்னோட திறமையை எல்லாத்துக்கும் நானும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான காலம்தான் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க. உங்களை நீங்களே மெருகேற்றிக்குவீங்க. உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்ளுவீங்க. அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உடல் தோற்றத்துலேருந்து எல்லாத்தையும் முகப்பொழிவை கொண்டு வந்துடுவீங்க. இந்த ஃபேஸ் நான் ஏன் டல்லாக இருக்கணும், இல்லை நான் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்குது, நான் டல்லாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் நிறைய பண்ணணும்னு சொல்லி நீங்கள் உங்களே நீங்கள் மெருகேற்றிக்குவீங்க. முகத்தோற்றமாக இருக்கட்டும், முக அழகாக இருக்கட்டும், உங்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன், நம்ம ரொம்ப ஆகணும், இல்லை நான் ரொம்ப லீனாக இருக்கேன், நான் மறுபடியும் கொஞ்சமாவது ஃபேட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் யோசித்து உங்கள் மேலே நீங்கள் அக்கறை எடுத்துக்கிருவீங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அக்கறையெல்லாம் இல்லை, என்னத்தையோ நம்ம இருக்கோம், என்னத்தையோ வாழ்வோம், என்னத்தையோ செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இனிமே உங்கள் மேலே உங்களுக்கு அதிகமான அக்கறை, அதிகமான ஒரு விஷயங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி யோசனை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். செல்வம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். செல்வம் சேரும், செல்வாக்கு பெருகும். செல்வாக்கா நீங்கள் பண்ணுற விஷயங்கள், நீங்கள் ஏற்கனவே பண்ண விஷயங்கள்லேருந்து உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லும் மற்றவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு என்ன சொன்னால் ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். நம்மளால் முடியுங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் யோசிப்பீங்க. உங்கள் மைண்ட்லேருந்து அதை மற்றவங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏரியாலையும் சரி, உங்கள் ஏரியாவில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, இல்லை அங்கேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கேயும் சரி, உங்கள் மேல் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு டாக்டராக இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மருத்துவமனை, நீங்கள் வேலை பார்க்குற மருத்துவமனையில் உங்கள் பேர் ஏதாவது டேமேஜ் ஆகி, இல்லை நம்ம பெருசால வேலையை விட்டு நம்மளே போயிடலாமான்னு ஒரு ஸ்டேஜ்லலாம் இருப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது யார் உயிரையாவது காப்பாற்றோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு மற்றவங்களுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். இல்லை உங்களால் தான்ப்பா இது முடிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு பிரசவ கேஸ்னாலும் சரி, ஒரு உடல் ரொம்ப உங்களுக்கு முத்தி போய் அவங்கள காப்பாற்றவே முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் காப்பாற்றி நீங்கள் அவங்கள ரெக்கவர் பண்ணி வந்துடுவீங்க. உங்களுடைய அதன் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அது யாரானாலும் இருக்கட்டும். ஒரு படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, ஃபெயில் ஆகிட்டே வரவங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல பர்சன்டேஜ், அதாவது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான பர்சன்டேஜ் எடுப்பீங்க நீங்கள். இந்த வர காலகட்டம் பரீட்சை நடக்க போகிற காலகட்டம். உங்களுக்கு வந்து தேர்வில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுப்பீங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். உட்காந்து படிங்க. டெய்லி காலையில் உட்காந்து ரிவைஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒர்க் இருக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குரு பகவானோட பொது பார்வை உங்கள் மேலே தான் விழுகுது. எதில் 5ஆவதுல துலாமும் தனுசும் கும்பமும் விழுகிறான்னு 7, 9ன்னு சொல்லி. அப்படி கும்பத்தில் விழுகும்போது நீங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல விதமான காலம் இந்த காலகட்டத்தில் கிடைக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சும்மா இல்லை இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் முன்னாடி வந்து வைக்கத்தான் முடியும். உங்களுக்கு வயிறு பசிக்கும் போது நீங்கள் தான் எடுத்து வேமா சாப்பிடணும். அப்படிங்கும்போது இல்லைனா அந்த சாப்பாடு ஒன்று கெட்டு போயிடும். அப்படி இல்லைனா அந்த சாப்பாடை வேறு யாராவது எடுத்துருவாங்க. என்ன நீ சாப்பிட மாட்டேங்க, நான் சாப்பிடுக்கிறேன்னு சொல்லி யாராவது எடுத்துருவாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டயத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீங்கள் தான் சாப்பிட்ணும். அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லைனா அது ஒன்று இல்லாமல் போயிடும். இல்லைனா அது வேறு ஏதாவது விதத்தில் யூஸ் ஆகிரும். எல்லா ராசியுமே பொதுவாக சொல்கிறேன், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்குது. அது எல்லா விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்கிறது, இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பொன்பொருள் சேர்க்கை, அதிர்ஷ்டம் மூலமாக ஒரு பொன்பொருள் சேர்க்கை, உங்கள் உழைப்பு ஏதாவது ஒரு வகையில் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு.
நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நம்மலாம் நகை வாங்குவோமா? இப்போலாம் நகை ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண திடீர்னு வேற திருமணத்த வச்சாச்சு. திருமண யோகம் நல்லா இருக்கு. திடீர்னு இத்தன நாளா திருமண தடை இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா, ஆ இப்பதான் வந்தாங்க. 1 வாரத்திலேயே திருமணம் முடிவாயிருச்சு. நான் திருமண நகைக்கு நம்ம என்ன பண்ணலாம் நெறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும், ஒரு லாபத்தையும், பொன் பொருள் சேர்க்கையும் குடுக்குறாரு. நீங்க எதிர்பாராத இடத்துலருந்து பணம் வரப்போது. லாபம். இதுக்கு முன்னாடி தொழில் பண்ணிக்கிருக்கீங்க. ஒரு நார்மலா போய்க்கிருக்கிற தொழில்ல டபுள் மடங்கு லாபம் வரப்போது. இந்தா கையில இந்தாப்பா செலவு பண்ணிக்கோ, இந்தா செலவு பண்ணிக்கோன்னு சொல்லி குடுக்குற மாரியான நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்கப்போது. திருமணத்த சீரும் சிறப்புமா நடத்தி முடிப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை, அதிர்ஷ்ட காற்று நெறைய நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்குது. சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்குமே எப்பவுமே இருக்கும். ரொம்ப யோசிச்சு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இந்த டைம்ல உங்களுக்கு ஏற்படாது. அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த முக்கியமான விஷயம் எல்லா ராசினர்களுக்கும் சொல்லது தான். ஒரு வாழ்றதுக்கும் சரி, ஒரு குடும்பத்தோட சுக துக்கங்கள் அனைத்து விஷயத்துக்கும் சரி, யாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முன்னோர்கள் ஆசீர்வாதமும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் பரிபூரணமா இருக்கணும். முன்னோர்களுக்கும் நம்ம எந்தவித குறையும் வைத்திருக்க கூடாது. குலதெய்வத்துக்கும் எந்தவித குறையுமே நம்ம வைக்கக்கூடாது. அப்படி ஒரு விஷயங்கள் உங்கள் ராசிக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்குது. எந்த விதத்திலயும் குறைவில்லாமல் உங்களுக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் அத்தனை பேத்துக்குமே உங்க குடும்பத்துல இருக்குது. அத நீங்க இந்த டைம்ல பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். இந்த டைம்ல கூட கொஞ்சம் அதிகமா எல்லா அதிர்ஷ்டத்தோட சேர்ந்து அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. நீங்க வணங்கக்கூடிய தெய்வமா நான் சொல்றது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பா பரிபூரணமா கிடைக்கணும். ஒரு உங்களால போக முடியல, தொடர்ச்சியா என்னால போக முடியல அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்களுடைய அரிசி மாவுல வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. 9 விளக்கு போடுங்க. வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். ஏன்னா ஏற்கனவேவும் இந்த குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. ஏன்னா அவர் நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு குடுக்குறாரு. நெறைய சூப்பர் ப்ளஸ்ஸா இருக்கு. அப்படி அது மட்டும் இல்லாம, நீங்க இந்த முன்னோர்கள் வழிபாடும் உங்களுக்கு இருக்கு. முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்குது. குலதெய்வ அருளும் கிடைக்கும்போது, கூடுதல் உங்களுக்கு லாபத்தையும், கூடுதல் வாழ்க்கையில நிம்மதியும், சந்தோஷத்தையும் குடுக்காரு. வீட்ல ஃபுல்லா சுப நிகழ்ச்சி, சுப விரயம் தான் நடக்கும். குழந்தை பேரு, குழந்தை பாக்கியம்லேருந்து எல்லாமே சொந்த வீடு கட்டுறது, அதுல வீடு ஏற்கனவே கட்டி அந்த வீட வாங்குறது, அந்த மாரி நெறைய நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. மன மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய ஆள் தான் நீங்களா இருக்க போறீங்க. உடல்நிலையும் பரிபூரண சுகம் பெறும். எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது. தயவு செய்து இத பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சோர்ந்து போய் உட்காந்துராதீங்க. அடுத்தடுத்து நம்ம ஓட வேண்டியது நெறையா இருக்கு. பார்க்க வேண்டிய விஷயங்கள் நெறையா இருக்கு. பண்ண வேண்டிய தான தர்மங்கள் நெறையா இருக்கு. அதன் மூலமா பலன்கள் நம்ம குடும்பத்துக்கும், நம்மளுடைய சந்ததியர்களுக்கும் அடுத்தடுத்து கிடைக்கும். அத மட்டும் கவனத்தில் கொண்டு உங்கள் வேலைகளையும், உங்களோட உழைப்புகளையும் போட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உங்கள் கடவுளின் ஆசீர்வாதம் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூரணமாக கிடைக்கும். மீன ராசிக்கு. மீன ராசியில வந்து குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. என்ன மாரியான பலன்கள குடுக்குறான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மீன ராசியிலருந்து குரு பகவான், அதாவது மிதுனத்தில இருக்கிற குரு பகவான் என்னென்ன பார்வைய பார்க்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசியிலருந்து 8ஆம் பார்வையாகவும், உங்கள் ராசியிலருந்து 10ஆம் பார்வை மற்றும் 12ஆம் பார்வையாகவும் பார்க்குறாரு. இது என்ன மாரியான பலன்கள் குடுக்குறாருன்னா, முதல் எடுத்தோனே நான் சொல்ற பலன் பெண்களுக்கானது. பெண்களுக்கான தாலி பாக்கியம். நிச்சயமா உங்களுக்கு தாலி பாக்கியம் அருமையா இருக்குது. ஏன்னா, நெறைய விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஒரு கணவருக்கு உடம்பு முடியலனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களுக்கு கனவு கூட வந்திருக்கும். தாலி ஏதாவது அறுந்து விழுகிற மாரியோ, எ இல்ல தாலி கலந்து விழுந்த மாரியோ, இல்ல எங்கேயாவது கடல்ல குளிக்கும்போது தாலி மிஸ் ஆயிருக்கிற மாரியோ, இல்ல யார் மூலமாவது உங்களுடைய தாலி திருடப்பட்டிருக்குது. இந்த மாரியான நெறைய விஷயங்கள் நீங்க பயந்திருப்பீங்க. ஐயோ! இப்படிலாம் நடந்துருச்சே, எதுவும் பிரச்சனை ஆகுமா? பயமா இருக்கு. அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் நெறைய நடந்திருக்கும். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, தாலி பாக்கியம் உங்களுக்கு அருமையாகவும், அமோகமாவும் இருக்கு. எந்தவித ஒரு சின்ன பாதிப்பு எதுவுமே அதன் மூலமாக ஏற்படாது. ஏற்கனவே விபத்து ஏற்பட்டிருக்கு, ஏற்கனவே நோய் இருக்குது. இதுலருந்து எப்படி நாங்க மீண்டு வரப்போறோம்ன்னு தெரியலேன்னு சொல்றவங்களுக்கெல்லாம், இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல, இல்லப்பா உன்னோட நோயெல்லாம் குணமாக்கி தாரேன். அந்த விபத்துல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. விபத்துல ஆன செலவுலருந்து எல்லாமே விபத்து ஏற்படுத்துனவங்க மூலமாவே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா, நீங்க கரெக்ட்டா போயிருந்திருப்பீங்க. நீங்க என்னதான் சரியா போயிருந்தாலும், உங்கள் மேல வந்து விபத்து அவங்களா மோதியிருப்பாங்க.
அவங்களே சொல்லுவாங்க, "இல்ல வேணாம் நானே உங்களுக்கு எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன். எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு வராதுன்னு" சொல்லி, பரிபூரணமா உங்கள் உடல் நலம் சரியாகுற வரைக்கும் அவங்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. எல்லாமே சரி பண்ணிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, பொன்பொருள் இழப்பு. நெறைய சரி, வீட்ல உள்ள பொருள் கூட யார் மூலமாவது எப்படித்தான் காணாம போச்சுன்னே தெரியல. நான் இங்க தான் வச்சிருந்தேன். நம்ம வீட்டுக்குள்ள யார் வருவாங்க? ஏன் இப்படி காணாம போச்சுன்னு நெறைய யோசனை இருக்கும் உங்களுக்கு. அது தங்கமா நகையாவும் இருக்கலாம். இப்படிலாம் யோசிக்கும்போது, இந்த காலகட்டத்தில யாருன்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். யாருன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில காமிக்க ஆரம்பிக்கும். இல்ல அந்த பொன்பொருள் இங்க தான் இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு காமிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைய இந்த குரு பகவான் வக்ர காலத்தில உங்களுக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமா இனி நீங்க கவனமா இருப்பீங்க. இனி நீங்க கவனமா இருப்பீங்க. இப்பனா இந்த பெர்சன்ட்ட நம்ம கவனமா இருக்கணும். இவங்க மேல வச்ச நம்பிக்கைய அவங்க இப்ப நம்மள ஏமாத்திட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குங்க யோசனை உங்களுக்கு எப்பவுமே வரும். ஏன்னா உங்களுடைய முடிவு எப்படின்னா, ஈஸியா யாராவது பேசினா நம்பிருவீங்க. அவங்கட்ட எல்லா வந்த கதை, போன கதைன்னு எல்லா கதையும் பேசிருவீங்க. என்னன்னாலும் சரி. அ ஓப்பன் டிக்ளேரா பேசிருவீங்க. உங்கள்ட்ட ஒரு ரகசியம்ன்னு சொல்லி இல்லவே இல்ல. ஓப்பனா பேசிருவீங்க. அது நெறைய இடத்துல பிளஸ்ஸா இருந்தாலுமேவும், முக்காவாசி இடத்துல அது மைனஸா தான் இருக்கும். அதன் மூலமாவே சிலர் உங்கள விட்டு விலகிருவாங்க, அகன்றுவாங்க. அத மட்டும் கூடவே கூடாது. நீங்க நார்மலா இருக்கீங்களா, அந்த அந்த ஒரு பழக்கவழக்கத்த மட்டும் நீங்க மாத்திக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நம்மள பத்தி தெரியும். அவங்கட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா யார் யார்ட்டயோ பேசினாலும் சொல்ற விஷயங்கள் மட்டும் பண்ணவே கூடாது. அடுத்து தொழில் வேலையில நம்ம பார்த்தோம்னா, தொழில் வேலை நல்லா இருக்கு. தொழில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா அது பாட்டுக்கு போய்க்கிருக்கும். புதிய தொழில் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற தொழில நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அதுவே ஒரு நல்ல வருமானத்தில இருக்கும். ஆனா, அந்த வேலையில மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது மேலதிகாரிகள் மூலமா ஏதாவது தொந்தரவு இருக்கும். நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில, அவங்க மூலம் உள்ள ஒரு ஆர்கியுமென்ட் மூலமா அது தட்டி போயிருக்கும். என்னப்பா ஏதாவது ஒரு வகையில இப்படி தட்டி போயிருச்சே, நம்ம நொந்து போய் உட்கார டைமு. உனக்கு வந்து நான் பெருசா ஒண்ணு குடுக்க போறேன். அதனால தான் நான் இந்த சின்ன விஷயத்த தட்டி விட்டேன் மாரியான ஒரு விஷயமா, வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்போட பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில. ஏன்னா, நீங்க யோசிப்பீங்க. இல்ல நம்மளுக்கு என்ன ஏன் இப்படி நடக்குது? நம்ம இந்த விஷயம் முயற்சி பண்ணோம். நம்ம இப்படி ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. நிச்சயமா உங்களுக்கு அதற்கு அடுத்தபடியான ஒரு நல்ல ஒரு 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 பெரிய விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து கையில குடுக்க போறாரு. அதனால மட்டும் தான் உங்களுக்கு ஆம் இது என்னது நல்லது. அதாவது வெளிநாடு யோகம், பண வரவு எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வருமானம், ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. ஒரு என்ன சொல்லலாம் அப்டின்னா, ஒரு என்ன பொருள்னாலும் சரி, முன்னாடிலாம் காச பார்த்து வாங்குவீங்க. வாங்கவா, வாங்கவா, வாங்கவான்னு. இப்ப அதெல்லாம் கிடையாது. வாங்கிருவோம். கண்டிப்பா வாங்கி எப்பவுமே நமக்கு தேவைப்படும். வாங்கிருவோம். இப்ப வாங்கி சேமிச்சதான்னு சொல்லி, பொன், பொருள், ஆடம்பர பொருள் மேல இப்ப உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் சரி, வெளியூர் பயணம் கண்டிப்பா மேற்கொள்வீங்க. அது எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம கண்டிப்பா வாங்கிருவோம். இந்த பொருள் வாங்கிருவோம். சூப்பரா இருக்குங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாகனம் வாங்குவீங்க. இருசக்கர வாகனத்தில இருக்கிறவங்களுக்கு 4 சக்கர வாங்கணும்னு ஆசை வரும். லாரி, பஸ் அந்த மாரியான அதாவது வாங்கி டிராவல்ஸ் பண்ணணும்னு யோசிப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில மண்ணடிக்கிறதுக்கு டிராக்டரு, விவசாயம் பண்றதுக்கு அந்த விவசாயம் நெற்கதிர் அந்த மிஷினு, அறுவடை பண்ற மிஷினு, இந்த மாரியான நெறையா விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்களும் நீங்க வாங்குவீங்க. விவசாய நிலத்துக்கு கிணறு தோண்டி மோட்ரு போடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்க இந்த காலகட்டத்தில செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். பொருட்கள் வாங்குறது, அத சேமிச்சு வைக்கிறதுன்னு சொல்லி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஆரோக்கியம் மேம்படும். உங்களுக்கு உடல்ல வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. நான் இதில வந்து சரியில்லாம இருக்குது. எப்படி நான் இத சரி பண்ண போறேன்னு தெரியல. சரியான சாப்பாடு பழக்கம் உங்களுக்கு இருக்காது. என்ன நேரத்துக்கும் என்னனாலும் சாப்பிடுவீங்க. அது வந்து ஆரோக்கியமான உணவும் இருக்காது. காலையில உணவுனா இந்த நேரத்துக்குள்ள சாப்பிடணும். மதிய உணவு இந்த நேரத்துக்குள்ள சாப்பிடணும். இரவு உணவு இந்த நேரத்துக்குள்ள சாப்பிடணுங்கிற ஒரு ஒரு அந்த சமச்சீரான ஒரு பழக்கவழக்கம் உங்களுக்கு இருக்காது. அதே மாரி அதாவது எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா சாப்பிடுவீங்க. ஸோ இத மட்டும் நீங்க கவனமா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே, உங்கள உடல் உபாதைகள் பெரிதளவுல பிரச்சனையே கிடையாது. உங்கள நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறக்கூடிய பாதிப்பு தான் உடல் உபாதைகளாவே வரும். அது இந்த மாரி பாதிப்பா வரும். கொஞ்சம் கவனமா இது பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைகள் வேண்டாம். கொஞ்சம் உடம்ப நீங்க சரி பண்ணிக்கோங்க. 2வது முக்கியமான விஷயம், உங்களுடைய தாயாருடன் உள்ள உறவு வந்து வலுப்பெறும். உங்க தாயார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எல்லா வகையிலுமே. உங்க தாயார்னாலும் சரி, உங்கள் அத்தை அதாவது மாமியார், அத்தை அவங்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க.
ஒரு வேலை பண்ண போகிறேன், நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்ன பண்ணணும்னு தெரியலனா, நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துணைட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகிறது அம்மாவும் அத்தையும் தான். இந்தாம்மா பரவாயில்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், இந்தா நீ பண்ணுமா, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்தாப்பா பண்ணுப்பா, அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணு, கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்கும். திருமண தடையாகலாம், திருமணம் கண்டிப்பாக நிகழும் இந்த காலகட்டத்தில். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் சிகிச்சையின்படி கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக நிச்சயமாக குழந்தை பேர் கிடைக்கும். அனைத்துமே நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான வைப்ரேட் தான் மீனராசியான உங்களுக்கு இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக நான் சொல்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அனைத்து சந்தோஷத்தையும், அனைத்து ஆற்றல் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார்.